ஹல்லேலூயா, praise the Lord. கர்த்தர் நல்லவர், ஆமென். அவர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், ஆமென். இங்கே இந்த நம் மத்தியிலே மகிமையாய் அவர் இறங்கி இருக்கிறார். நாம் அனைவரும் எழுந்திட்டு நின்று நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். நாம் செய்த பாவங்கள் அனைத்து மன்னிங்க கர்த்தாவே என்று கேட்கும் பொழுது மன்னிக்க தயப்பெருத்த தேவனாக இருந்து நம்முடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உங்களுடைய இருதயத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஜெபத்திலே நம்ம தரித்திருக்கலாம். கண்களை மூடி தேவனோடு கூட இடைப்படுங்க. உம்முடைய கண்கள் தேவனை தேடட்டும். இந்த வேளையில் தேவனை தேடட்டும். அப்பா பிதாவே என்று சொல்லி, அப்பா ஏசப்பா என்று சொல்லி நம்முடைய கண்கள் அவரை தேடட்டும். இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நம்மை தேவன் அழைத்து வந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோம். அதனால் அவரை ருசித்து பாருங்கள், நேசியுங்கள். இந்த வேளையில் அன்பு கூறுங்கள், கர்த்தர் மேல் அன்பு கூறுங்கள். அவருக்கு பிரியமானதை செய்யவே உங்களை தாழ்த்தி ஒப்புவிடுங்கள். ஒவ்வொருத்தரும் தாழ்த்தி ஒப்புவிடுங்கள். இந்த நாளைக்கு நமக்கு கொடுத்த ஜீவனுக்காய் சுவாசத்திற்காய் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் இந்த ஆண்டவரே ஆராதனை வேளையில் இறங்கி வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே அப்பா தேவனே, இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க எங்கள் அனைவரும் நீர் அழைத்து வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் எங்களுக்காக வந்து ஆண்டவரே காத்து அமர்ந்திருக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இன்னும் கர்த்தனை வர இருக்கிறவர்களை சீக்கிரமாக வந்து கர்த்தாவே ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. இங்கு வந்திருக்கிற நாங்கள் அனைவரும் கர்த்தாவே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிங்க ஐயா. இருதயங்களினாலே சிந்தனைகளினாலே ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகி சுத்திகரித்து வெண்மையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த பாவங்களை நாங்கள் திரும்பவும் செய்யக்கூடாது. அதற்காக உதவி செய்யுங்க. இந்த வாரத்தில் போன வாரத்தில் கர்த்தாவை யாராவது ஐயா ஜெபிக்காமல் இருந்திருந்தால் ஐயா, வேதத்தை வாசிக்காமல் இருந்தால், சமயத்தை வீணாக செலவழித்திருந்தால், பொல்லாத காரியங்களை செய்திருந்தால், நீர் அருவருக்கு தக்கதான காரியங்களை செய்திருந்தால் ஆண்டவரே மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க அப்பா. நாம தான் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம என்ன பாவத்தை செய்தோம் என்று. இந்த பாவங்கள் அனைத்தும் மன்னிங்க கர்த்தாவே என்று கேளுங்க. மன்னிக்க தயப்பெருத்த தேவனாக இருந்து நம்முடைய தேவன் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் ஐயா. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிங்க ஐயா. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுகி சுத்திகரித்து வெண்மையாக்குங்க கர்த்தாவே. நீர் பரிசுத்தர் ஐயா. நீர் பரிசுத்தராய் இருப்பது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க நீர் விரும்புகிறீர் கர்த்தாவே. அதனால எங்கள் ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய சிந்தனைகள் கழுகப்படட்டும் ஐயா. அது கர்த்தாதி கர்த்தனை ஆண்டவரே சிந்தனை கர்த்தாவை சுற்றி தெரியாத படிக்கு ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை ஏறெடுக்கட்டும் ஐயா. உம்மை காணட்டும் கர்த்தாவை எங்களுடைய கண்கள் ஐயா. எங்களுடைய இருதயம் உம்மையே நோக்கி நிற்கட்டும் கர்த்தாவை. அப்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துங்க கர்த்தாவை பரிசுத்த ஆவியானவரே. அப்படியாக கர்த்தாவை நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இதோ கர்த்தா பகலிலே ரகசிய வரவு வருமானால் உம்மோடு கூட எடுக்கப்பட எங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தாவே இந்த நாளுக்குள்ளாக அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரங்கள் ஐயா. ஆண்டவரே ஓய்வு நாளை கர்த்தாவே ஆண்டவரே ஆசரிக்காத படைக்க அநேகர் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளை மீறி இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்கு உணர்வின் ஆவியை தாங்க கர்த்தாவே. நாங்கள் செய்கிறது பாவம் என்பதை உணரத்தக்கதான இருதயத்தை தாங்க ஐயா. யாரெல்லாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களை தட்டி எழுப்பி கூட்டிக் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வேலையில் ஐயா எஸ்ஐயா உமக்கு நன்றி. எங்களுக்காக நீர் சிந்தின பரிசுத்த ரத்தத்தை அள்ளி ஆண்டவரே இந்த இடத்திலே நாங்கள் ஊற்றுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே ஊற்றுகிறோம் கர்த்தாவே. அது அக்னியாய் இறங்கட்டும் ஐயா. இந்த வேளையிலே ஒவ்வொருத்தருக்குள்ளாக அக்னியாக இறங்கட்டும் கர்த்தாவே. ஓ ரிபாக்கா ஓஷி ஆந்தரியா சாந்த லோமியா அம்பலாஷலா தரா 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 ரகஷ்யா ஆமேன் கர்த்தாவே. அக்னியாய் இறங்கட்டும் ஐயா. ஏசப்பா நீர் சொன்னீர் நான் அக்னியை போட வந்தேன் என்று சொல்லி கர்த்தாவே
எங்களுக்குள்ளாக உம்முடைய அக்கினி இறங்கட்டும் இந்த வேளையில கர்த்தாவே. எல்லா விதமான உமக்கு விருப்பமில்லாத காரியங்கள் சுட்டெரிக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. சத்ருவானுடைய கிரியைகள் ஆண்டவரே அழிக்கப்படட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. அப்படியாக எங்களை கர்த்தாவே அக்கினி மதிலினால் வேலி அடைத்ததற்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி. நீர் அக்கினி மயமாய் இந்த இடத்திலே இறங்கினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மாத்திரம் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும் கர்த்தாவே. நாங்கள் இந்த வேளையில கர்த்தாதி கர்த்தரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. சுதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் எங்கள் சுதிகளிலே சந்தோஷமாய் அமர வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள், நன்றிகள், நன்றிகள். எல்லாரும் வாயில திறந்து நம்ம துதிக்கலாமா? இந்த வேளையில எல்லாரும் வாயில திறந்து உரத்த சத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம் இது, பாக்கியம் இது. எல்லாரும் வாய்களை திறந்து துதிங்க. அப்பா பிதாவே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தாவே அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எல்லாவற்றிலும் மேலானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஐயா அண்ட சராசரங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இதோ ஆண்டவரே அதை படைத்து ஆண்டவரே எங்களை அதில் கர்த்தாவே இதோ ஆண்டவரே ஜீவன் உள்ளவர்களாய் வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா எங்களை ஆண்டவரே புடமிட்டு கர்த்தாவே புதிதாய் மாற்றின தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இதோ ஏசப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே கோலினாலும் தடியினாலும் தேய்ச்சுகிற தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இதோ ஆண்டவரே நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கணும் என்று கர்த்தாதி கர்த்தனே ஐயா நீர் அப்பா உறங்காமலும் தூங்காமலும் காரியங்களை எங்களுக்காய் செய்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனை கர்த்தாவே இரக்கமுள்ள தேவனாய் நீர் இருக்கிறீர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்ததுக்கு பதில் கொடுக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஐயா நாங்கள் உமக்கு கர்த்தாவே உண்மை உள்ளவர்களாய் இல்லாத போதும் கர்த்தாவே என் தேவன் எனக்கு நீர் உண்மை உள்ளவராய் இருந்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாதி கர்த்தனே. அப்பா இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் ஐயா எங்களில் இருக்கிற தேவனீர் பெரியவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாதி கர்த்தனே. நீர் சொல்ல ஆகும் ஆண்டவரே, நீர் கட்டளையிட நின்றதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றிலுமாய் கர்த்தாவே உமக்கு மகிமை செலுத்தவும் ஐயா உம்மை நன்றியோடு கூட துதிக்கவும் எங்களுக்கு இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. எத்தனை பேருக்கு இதை பார்க்கும்படியாக கிருபை இல்லை ஏசப்பா, என் மேல் அளவற்ற கிருபையை வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் பொறுப்பெடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆமென். துவக்க ஜெபத்தை நம்ம செய்யலாம். ஸ்டார்டிங் பிரேயர் பண்ணலாம். Gracious and most loving Heavenly Father, we thank you Lord for yet again you have blessed us with another beautiful Sunday morning. கிருபை நிறைந்த அன்பின் பரம தகப்பனே, இந்த கர்த்தாவே அழகான ஆண்டவரே ஓய்வு நாளை எங்களுக்கு கர்த்தா ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Your mercies are new every day, every morning. Great is your faithfulness. அப்பா தேவனே ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை கர்த்தாவே புதிதாய் இருப்பதற்காகவும் கர்த்தாவே உம்முடைய கர்த்தாதி கர்த்தனை அன்பார்ந்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Lord, we have all come here together seeking your face this morning. ஆண்டவரே நாங்கள் அனைவரும் கர்த்தாவே இந்த காலை வேளையில உம்முடைய திருமுகத்தை தேடி ஓடி வந்திருக்கிறோம். This morning we want to say thank you Lord. ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. Thank you for the cross. ஆண்டவரே இந்த சிலுவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for your precious blood. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்காய் நன்றி ஐயா. Thank you for the salvation. ஆண்டவரே ரட்சிப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Thank you for the redemption. ஆண்டவரே மீட்பிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for the resurrection power. ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். This morning we thank you for you are here in our midst. ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். You are the creator of this universe. அப்பா தேவனே அண்ட சராசரங்களை படைத்த தேவன் ஐயா நீர். Lord, you are omnipresent God. ஆண்டவரே எங்கும் நிறைந்த தேவன் நீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். As you are here in this place, ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் இருக்கும் பொழுது we believe Lord that your children, Master Lord, their hearts desires will be answered this morning. அப்பா தேவனே உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா வாஞ்சைகளும் நீர் நிறைவேற்றி கொடுப்பீர் என்று விசுவசிக்கிறோம் ஐயா. Even as many of your children have come here with a broken heart, ஆண்டவரே அநேக கர்த்தாவே நொறுங்கின இருதயத்தோடு கூட வந்திருக்கிறார்கள் ஐயா. this morning let them be repaired Lord. ஆண்டவரே அவர்கள் இன்றைக்கு கர்த்தாவே ஆண்டவரே உடைக்கப்பட்டதை கர்த்தாவே நீர் காயம் கட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. This morning let miracles happen in this place. ஆண்டவரே இந்த இடத்தில் அற்புதங்கள் நிகழட்டும் கர்த்தாவே. Let your children give a testimony saying that our Lord is the same God
yesterday, today and forevermore. அப்பா தேவனே எல்லாரும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே வந்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கட்டும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். தேவன் என் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்று கர்த்தாவே The same God who healed the lepers, he healed me of my sickness. அப்பா தேவனே இதோ கர்த்தாவே குஷ்ட ரோகிகளை ஆண்டவரே சுத்தம் பண்ணின அதே தேவன் என்றைக்கும் எங்களுடைய கர்த்தாவே வியாதிகளும் கர்த்தா குணமாக்க வல்லவராய் இங்கு இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Same God who said pick up your mattresses and walk, and this man who was lying there for 38 years, he was healed completely. அப்பா தேவனே இதோ 38 வருஷமாய் ஆண்டவரே குளத்தின் அருகிலே படுத்திருந்த அந்த மகனை நோக்கி கர்த்தாவே இதோ உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது அவன் எழுந்திருத்து நடந்தான், சுகமானான். And கர்த்தாவே we thank you, Lord, for you are here in our midst. ஆண்டவரே அதே தேவன் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நாங்கள் நன்றி Thank செலுத்துகிறோம். you for the miracles that will happen in this place. ஆண்டவரே இந்த இடத்திலும் நீர் அற்புதங்களை செய்வதற்காக காத்துக்கொண்டே This இருப்பதற்காக morning நன்றி we humble செலுத்துகிறோம். ourselves before you, Lord. இந்த காலை வேளையிலே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு We கொடுக்கிறோம். bow down before you, we worship you. ஆண்டவரே உமக்கு முன்பாக தலைகளை வணங்கி நாங்கள் தொழுது கொள்கிறோம். Even as your servant delivers your word, ஆண்டவரே உம்முடைய ஊழியக்கார கர்த்தாவே உம்முடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது Spirit of the living God, speak through him. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் மூலமாக நீர் பேச வேண்டுமாய் Let there be ஜெபிக்கிறோம் a ஐயா. great transformation in every one of us. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு பெரிய உருமாற்றங்கள் உண்டாகட்டும் வார்த்தையின் மூலமாக. We give you all the glory, Lord. துதி கன மகிமை அனைத்து உமக்கு ஒருவருக்கே சேரட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு நம்ம கடந்து போகலாம். ஹalleluya ஹalleluya கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க கர்த்தர் ஆராதிக்கிறதுக்கு? ஹalleluya. மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க கர்த்தர்ல ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தர் நாங்க சந்தோஷத்தோடு கூட ஆராதிக்கலாம். ஆமென். ஹalleluya. இயேசு 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 நீங்க போதும் எனக்கு போதும். இயேசு 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 நீங்க போதும் எனக்கு. சந்தோஷம் சொல்லுமா? இயேசு 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 நீங்க போதும் எனக்கு போதும். இயேசு 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 நீங்க போதும் எனக்கு போதும். சேனையின் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அக்கினி ஜாலயம் முன்னே செல்கிறார். சேனையின் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அக்கினி ஜாலயம் முன்னே செல்கிறார். இயேசுவா இயேசுவா அவர் நாமத்தில் வெற்றி உண்டு. இயேசுவா இயேசுவா அவர் நாமத்தில் வெற்றி உண்டு. இயேசு 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 நீங்க போதும் எனக்கு போதும். இயேசு 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 நீங்க போதும் எனக்கு போதும். சத்தமாய் இயேசு 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 நீங்க போதும் எனக்கு போதும். இயேசு 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 நீங்க போதும் எனக்கு போதும். என்னோடு அப்பா ராஜாதிராஜன், என்னோடு நண்பன் சர்வ வல்லவர். என்னோடு அப்பா ராஜாதிராஜன், என்னோடு நண்பன் சர்வ வல்லவர். இயேசுவா இயேசுவா அவர் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவா இயேசுவா அவர் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசு 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 நீங்க போதும் எனக்கு போதும். இயேசு 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 நீங்க போதும் எனக்கு போதும். சாத்தானின் தலையை மிதித்து விட்டார், அதிகாரம் கரத்தில் கொடுத்து விட்டார். சாத்தானின் தலையை மிதித்து விட்டார், அதிகாரம் கரத்தில் கொடுத்து விட்டார். இயேசுவா இயேசுவா அவர் நாமத்தில் பெண்களோடும். இயேசுவா இயேசுவா அவர் நாமத்தில் பெண்களோடும். இயேசு 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 நீங்க போதும் எனக்கு போதும். இயேசு 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 நீங்க போதும் எனக்கு. இயேசு 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 நீங்க போதும்
எனக்கு போதும். இயேசு 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 நீங்க போதும், எனக்கு போதும். இயேசு நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசு நாமத்தில் சந்தோஷம் உண்டு, இயேசு நாமத்தில் சமாதானம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் ஜெயமே. பாடுமா? நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசு நாமத்தில் சந்தோஷம் உண்டு, இயேசு நாமத்தில் சமாதானம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் ஜெயம். இயேசு நாமத்தில் இயேசு நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசு நாமத்தில் சந்தோஷம் உண்டு, இயேசு நாமத்தில் சமாதானம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் ஜெயமே. இயேசு நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசு நாமத்தில் சந்தோஷம் உண்டு, இயேசு நாமத்தில் சமாதானம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் ஜெயமே. இயேசு நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசு நாமத்தில் சந்தோஷம் உண்டு, இயேசு நாமத்தில் சமாதானம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் ஜெயமே. இயேசு நாமத்தில் வல்லமை உண்டு, நாமத்தில் சமாதானம் உண்டு, நாமத்தில் சமாதானம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் ஜெயமே. ஆராதிப்போமா சபை மக்களே, கரங்களை தட்டி தேவாதி தேவனை வல்லமையோடு ஹல்லேலூயா பலத்த சத்தத்தோடு ஆராதிக்கலாமா? ஆமென். ஓரல்லா நானாரி கேரதலே போஷிகா. வல்லமை வல்லமை நன்றி ஐயா ரிகேரே ரிதே. ஓரல்லா ரிகே. இயேசு நாமத்தில் இயேசு நாமத்தில் இயேசு நாமத்தில் சமாதானம், இயேசு நாமத்தில் சந்தோஷம், இயேசு நாமத்தில் விடுதலை. ஓரலாரிகேரே ஆராதித்தே. ஓரலாரிகேரே ஆராதித்தே. ஆமென். நன்றி தாபனே. வாயில திறந்து சத்தத்தை உயர்த்தி எல்லோரும் வாயில திறந்து கரங்களை தட்டி ஆராதிக்கிறீங்க, ஆராதிங்க. பலவீனமா இருக்கிறவங்க கரங்களை தட்டி ஆராதிங்க. கர்த்தர் பலத்தை கொடுப்பார். சத்தத்தை உயர்த்தி தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தர், எல்லா நாமத்தும் மேலான நாமம் இயேசு நாமத்தை உயர்த்துவோமா, உயர்த்துவோமா, உயர்த்துவோமா? ஓரல்லாரிகேரே ஆராதிக்கின்றோம் ஐயா. ஓரல்லாரிகேரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா. நன்றி தாபனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமென், ஆமென். வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. கீழே விழுந்த என்னை மேலே தூக்கி வச்சு, கிருபை மேலே கிருபை தந்து உயர்த்தி வைத்தீர். கீழே விழுந்த என்னை மேலே தூக்கி வச்சு, கிருபை மேலே கிருபை தந்து உயர்த்தி வைத்தீர். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், கிருபை மேலே கிருபை தந்து உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், கிருபை மேலே கிருபை தந்து உம்மை துதிப்பேன். வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. கீழே விழுந்த என்னை மேலே தூக்கி வச்சு, கிருபை மேலே கிருபை தந்து உயர்த்தி வைத்தீர். கீழே விழுந்த என்னை மேலே தூக்கி வச்சு, கிருபை மேலே கிருபை தந்து உயர்த்தி வைத்தீர். ஓ உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், கிருபை மேலே கிருபை தந்து உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், கிருபை மேலே கிருபை தந்து உம்மை துதிப்பேன். பலவன் அங்கி
ஜொலித்ததுனால பல பேர் கண்ணு பட்டு உறுதி விட்டாங்க. பலவனாக்கி ஜொலித்ததுனால பல பேர் கண்ணு பட்டு உறுதி விட்டாங்க. தந்தீக ராஜவஸ்திரம் அத ஒருத்தர் நெருங்க முடியல. தந்தீக ராஜவஸ்திரம் அத ஒருத்தர் நெருங்க முடியல. அடிமை என்ன அதிபதியா மாத்தி விட்டாரு. அதிபதியா மாத்தி விட்டு ஓ உண்மை துதிப்பேன், உண்மை துதிப்பேன், கிருபை மேல கிருபை தந்த உண்மை துதிப்பேன், உண்மை துதிப்பேன், உண்மை துதிப்பேன், கிருபை மேல கிருபை தந்த உண்மை துதிப்பேன். மோசேயை போல கொலைகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி விட்டாங்க. மோசேயை போல கொலைகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி விட்டாங்க. வந்தீங்க முள்செடியில் என்னை மீண்டும் உயர்த்தி வைக்கவே. வந்தீங்க முள்செடியில் என்னை மீண்டும் உயர்த்தி வைக்கவே. வேண்டான்னு சொன்னவங்களை நடத்த வச்சீங்க, வேண்டான்னு சொன்னவங்களை நடத்த வச்சீங்க. உண்மை துதிப்பேன், உண்மை துதிப்பேன், கிருபை மேல கிருபை தந்த உண்மை துதிப்பேன், உண்மை துதிப்பேன், உண்மை துதிப்பேன், கிருபை மேல கிருபை தந்த உண்மை துதி. வாழாக்காமல் வாழாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. சொல்லுமா வாழாக்காமல் என்னை தலையாக்கி நீ, கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. கீழே விழுந்த என்னை மேல் தூக்கி வச்சு கிருபை மேல கிருபை தந்து உயர்த்தி வைத்தி. கீழே விழுந்த என்னை மேல தூக்கி வச்சு கிருபை மேல ஆராதிப்போமா. உண்மை துதிப்பேன், உண்மை துதிப்பேன், கிருபை மேல கிருபை தந்த உண்மை துதிப்பேன், உண்மை துதிப்பேன். ஹல்லேலூயா கிருபை மேல ஆமென். ஓ உண்மை துதிப்பேன், உண்மை துதிப்பேன், உண்மை துதிப்பேன், உண்மை துதிப்பேன், உண்மை துதிப்பேன். ஓ கிருபை மேல கிருபை தந்த ஓ உண்மை துதிப்பேன், கிருபை மேல கிருபை தந்த உண்மை துதிப்பேன். ஆகத்தாவே உண்மை துதிப்பேன், கிருபை மேல கிருபை தந்து எங்களை பாதுகாத்து எங்களை உயர்த்தி வழி நடத்தின தேவனே, நான் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டேன். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி நான் துதிப்பேன். ஏனாலே தேவன் ஜீவனுள்ள தேவன், என்னை காத்த தேவன், என்னை உயர்த்தின தேவன், என்னை பலப்படுத்தின தேவன், வாழாக்காமல் தலையாக்கின தேவன். ஒரு அல்லாரிக்கே உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன் இயேசுவே. ஹல்லேலூயா. ஓ ஷிகாரதலவனிகா. நன்றி தாவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசுவே. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா,
போகும்போது வெற்றி கீதமாகும், வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் நேரம் என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, 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 ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா.
கர்த்தர் நீர் ஒருவரே, கர்த்தர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, கர்த்தர் நீர் ஒருவரே, கர்த்தர் நீர் ஒருவரே, கர்த்தர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, சாவாமல் உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுமா, சாவாமல் உள்ளவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான், சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே, வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவர், வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவர், நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே, நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே, நீ ஒருவரே, நீ ஒருவரே, நீ ஒருவரே, நீ ஒருவரே, நீ ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே தேவா, நீர் ஒருவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எவ்வளவு நல்லவர் ஐயா. வந்த ஒவ்வொருத்தனின் ஆசீர்வாதத்து கிருபைக்காக நன்றி, பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி, சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம், பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஆறுதல் படுத்தின அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நீர் ஆட்கொண்டீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனம் மகிமை அனைத்துமுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கருத்தடி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். ஹalleluya, praise the Lord. வேத பகுதி வாசிக்கும் நேரம். எல்லாரும் உங்கள் பைபிள்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 109, சங்கீதம் 109 முதலிலே ஹிந்தியிலும் பிறகு தமிழிலும் வாசிக்கப்படும். வாசிக்கிறவர்கள் முன்னே வாருங்கள், அவங்களுக்கு மைக்கு கொடுங்க தயவு செஞ்சு. சங்கீதம் 109, சங்கீதம் 109, சாம் 109. ஆ 1 to 10 வாசிங்க. 1 to 10 வாசிங்க. சங்கீதம் 109 1 to 10 வசனங்கள் நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாகுங்கள். हम पढ़ेंगे भजन संहिता 109 अध्याय 1 से लेकर 10 तक। हे परमेश्वर, तू जिसकी मैं स्तुति करता हूँ, चुप न रह, क्योंकि दुष्ट और कपटी मनुष्यों ने मेरे विरुद्ध मुंह खोला है। वे मेरे विषय में झूठ बोलते हैं। उन्होंने बेर के वचनों से मुझे चारों ओर घेर लिया है और व्यर्थ मुझसे लड़ते हैं। मेरे प्रेम के बदले में वे मेरा विरोध करते हैं, परंतु मैं तो प्रार्थना में
लवलीन रहता हूँ। उन्होंने भलाई के बदले में मुझसे बुराई की है और मेरे प्रेम के बदले मुझसे बैर किया है। तू उसको किसी दुष्ट के अधिकार में रख और कोई विरोधी उसकी दाहिनी ओर खड़ा रहे। जब उसका न्याय किया जाए तब वह दोषी निकले और उसकी प्रार्थना पाप में गिनी जाए। उसके दिन थोड़े हों और उसके पद को दूसरा ले। उसके बच्चे अनाथ हो जाएं और उसकी स्त्री विधवा हो जाए और उसके लड़के मारे मारे फिरें और भीख मांगा करें। उनको अपने उजड़े हुए घर से दूर जाकर टुकड़े मांगना पड़े। आमीन। தமிழ் வாசிக்கலாம். சங்கீதம் 109 1 10 வரை. நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும். துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகந்தரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகிதனுக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும். சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகளாகும் கடவன். அவன் ஜெபம் பாவமாக கடவது. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவுது. அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவிகமாக கடவர்கள். அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளில் இருந்தனர். வல்லமையான விசுவாச அறிக்கை செய்யலாம். எல்லாரும் உங்களுடைய பைபிள்களை கரத்தில் எடுத்து பிடித்துக் கொள்ளுங்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது போல எனக்கு சரீரம் ஆத்துமா ஆவி உண்டு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தையின்படியே நான் பூரண பரிசுத்தத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை தரும்படி எனக்குள் வந்து தங்கி இருக்கிற ஆவியானவரை ஒரு நாளும் நான் துக்கப்படுத்த மாட்டேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் முத்திரையாக என்னுடன் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என் பரிசுத்தத்தில் குறைவுபடும் போதெல்லாம் என்னுடைய பலவீனத்திலே ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு மன்றாடுகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஆவியானவர் என்னை தடுத்து நிறுத்துகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். எல்லாரும் உட்காரலாம். இந்த வேளையில காணிக்கை நேரமாக இருக்கிறது. பிரதர் சாமுவேல் வரல. பிரதர் முத்துக்குமார் எடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட் டைம். Praise the Lord.
Praise the Lord. Announcement time. அறிவிப்பு நேரம் கவனமாக கேளுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு நம்முடைய சபையில் இங்கிலீஷ் சர்வீஸ் ஆங்கில ஆராதனை நடைபெறும். 9 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். 10 மணிக்கு கண்ணூரிலும் நமக்கு சர்வீஸ் உண்டு. டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை மாதத்தின் முதல் நாள் நமது ஏர்லி மார்னிங் சர்வீஸ் இருக்கும். மார்னிங் 5:30 காலை 5:30 மணிக்கு இருக்கும். அது டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை இருக்கிறது. அன்றைக்கு டியூஸ்டே மல்டி ஏரியா கிர்சல் சிஸ்டர் ஐஸ்வர்யாவோட வீட்டில் நடைபெறும். அன்றைக்கு ப்ரேயர் உதவி தேவைப்படுறவங்க பாஸ்டர் அம்மாவை கால் பண்ணலாம். வெட்னஸ்டே புதன்கிழமை தொடனா நகர் பகுதியில் கேர்சல் சிஸ்டர் மீனா குரூப் யாரோட வீட்டில் இருக்கும்? சிஸ்டர் மீனா குரூப் ஜாய்சம்மாவோட வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் இருக்கும். சிஸ்டர் அனிதா குரூப் சிஸ்டர் சௌந்தர்யாவோட வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் இருக்கும். சிஸ்டர் குயினி விக்டோரியா அண்ட் ஜாய்ஸ் சிஸ்டர் மீனா அவங்க புதிய ஆத்மாவாக இருக்கிறாங்க, அவங்களுடைய வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் இருக்கும். தேர்ஸ்டே வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு நம்முடைய சபையில் வைத்து உபவாச கூட்டம் உண்டு. அன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கிறவங்கள கலந்து கொள்ளலாம். அண்ட் அன்றைக்கு யாருக்காச்சும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கணும், வர முடியல அப்படின்னா கான்ஃபரன்ஸில் நீங்கள் இணைந்துக்கணுன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவங்க உங்களை கான்ஃபரன்ஸில் இணைத்து கொள்வாங்க. அண்டு செய்தி மாத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் நம்மளுக்கு யூடியூப்பில் டெலிகாஸ்ட் ஆக்கப்படுது. ஸோ அதுக்காக கூட நம்ம பார்த்து அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ சபைக்கும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய சபையிலேருந்து நடைபெறுகிற ப்ரோக்ராம் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அது 2 minutes டெய்லியும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் வசனங்களை ஷேர் பண்ணுறாங்க, நமஸ்காரம் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேட்டுக்கா இன்னும் எங்கெங்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ அதை ஷேர் பண்ணி நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஃப்ரைடே தங்கமலை பகுதியில் சிஸ்டர் சந்தியாவோட வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் இருக்கும். சாட்டர்டே MM லேவட் பகுதியில் பிரதர் வசந்த் சிஸ்டர் பிரியாவோட வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் இருக்கும். அடுத்த வாரம் சபையில் ஊழியம் செய்கிறவர்கள் ப்ரைசஸ் சிஸ்டர் டெய்ஸி ஜான், ஆஃபரிங் பிரதர் ஜோஷுவா சிவா, கன்னடாவில் ஸ்கிரிப்சர் ரீடிங் சிஸ்டர் சௌந்தர்யா ரிச்சர்ட், தமிழில் ஸ்கிரிப்சர் ரீடிங் சிஸ்டர் ஃபிலோமினா, வல்லமையான விசுவாச அறிக்கை வாசிக்கிறவங்க சிஸ்டர் ஜாய்ஸ், அனௌன்ஸ்மெண்ட் வாசிக்கிறவங்க சிஸ்டர் ஜாய்ஸ், அண்ட் நியூ கம்மர்ஸ் வெல்கம் பண்ணுறவங்க சிஸ்டர் கவிப்ரியா. சர்வீஸ் முடிஞ்ச உடனே பிரதர் சஞ்சயோட டீம் இருந்து இன்றைக்கி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு போகும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓவர் டு பாஸ்டர். காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். நம்மள கண்களை மூடி காணிக்கையாக ஜெபிக்கலாம். என் அன்பின் பரலோக பிதாவே நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜா நாம மகிமைப்படாதாக. தகப்பனே இதோ ராஜா இந்த காணிக்கை எடுக்க தகப்பனே அடையன்னு இருக்கும் நல்ல வாய்ப்பு கொடுத்து உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இதோ ராஜா காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. கொடுக்காத பிள்ளைகளை கர்த்தர் அடுத்த வாரத்தில் கொடுக்கத்தக்கதாக நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அதிரஜனே ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னும் நன்றாக கொடுக்கும்படி நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. மீதியான பாகங்களை கர்த்தர் நீரே பொறுப்பெடுத்து நடத்த போதுகிற மாதிரி தாவினவரை நீரே வழிபடுங்க ராஜா. அதிரஜனே நீரே வழி நடத்துங்க ராஜா, பொறுப்பெடுத்து நடத்த அப்படியே ஆசீர்வதிச்சோனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, praise the Lord. நமக்கு அக்டோபர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் 25, 26, 27 தேதிகளிலே இருக்கிறது. எல்லாரும் அன்றைக்கு லீவு அப்ளை பண்ணிட்டீங்களா? எல்லாரும் லீவ் அப்ளை பண்ணலையா? இன்னும் சீக்கிரமாக லீவ் அப்ளை பண்ணிடுங்க. அந்த 3 நாளும் சபை மக்கள் உங்களுக்காகத்தான் இது மெயினாக வைக்கிறது. யாருக்காக? உங்களுக்காக. ஆவிக்குரியான ஜீவித்தில் ஒரு படி மேலே வளரும்படியாக நம்ம இந்த காரியத்தை செய்கிறோம். அதனால் எல்லாரும் நீங்கள் லீவ் போட்டு அந்த 3 நாளும் காலையும் மாலையும் கலந்து கொள்ளும்படியாகவும் உங்களோடு கூட அநேகரை அழைத்து கொண்டு வரும்படியாகவும், யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கிறாங்களோ, பிசாசினால் கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ, முடவர்கள் குருடர்கள் எல்லாரையும் என்ன பண்ணுங்க, நீங்கள் அழைத்து கொண்டு வரும்படியாக, உங்களுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், குடிகாரர்கள், அசுத்தாவினால் கட்டப்பட்டவர்கள் எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, சொல்லி கூட்டிட்டு வாங்க. கர்த்தர் கண்டிப்பாக அன்றைக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்குறீங்களா எல்லாரும்? வேற எங்கேயோ டைவர்ட் ஆயிடுச்சு அங்கே. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அந்த காரியத்திற்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாரும் நீங்கள் கண்டிப்பாக கூட்டிட்டு வரும்படியாக நாங்கள் கேட்டுக்கோம். இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்க பேர், அந்த குடும்பத்தினுடைய பேர் என்ன பண்ணுங்கள், எழுதி வச்சு ஜெபிங்க. நான் கூப்பிடுகிற அந்த நாளில் 3 நாளும் அவர்கள் பயனடைய வேண்டும் என்று சொல்லி உங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, நான் வருகிற நாட்களில் ஜெப வீரனாக நான் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா.
யாருமே கவனிக்க மாட்டேன்றீங்களே. மகனே அந்த போஸ்டர் எடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஆவிக்குரியான ஜீவிதம் என்ன ஆகணும்? வளரணும். அதற்காகத்தான் இந்த காரியத்தை நம்ம செய்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் அதற்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரயாசப்படுங்க. உங்களுடைய ஆவிக்குரியான ஜீவிதம் நீங்கள் வந்துட்டு வளரணும். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும் என்றால் தகப்பன் தாய்மார்கள் கண்டிப்பாக கர்த்தருக்குள்ளாக நிலைத்து நிற்கும்போது அவர்கள் வழிமாறி போனாலும் கர்த்தர் திரும்பவும் இழுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் எல்லாரும் கண்டிப்பாக அந்த காரியத்திற்காக பண்ணுங்கள். ஜாமக்கார ஜெபம் நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. யாரெல்லாம் கலந்து கொள்ளவில்லையோ தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் கேர்சல்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம 9 மணி நேரம் உங்கள் ஆஃபீஸுங்களை வேலை பண்ணுறீங்க இல்லைங்களா? 1 மணி நேரம் அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம்? அரை மணி நேரம் தான், 1 மணி நேரம் கூட, அரை மணி நேரம் சபையோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த 9 மணி நேரத்திற்கான பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருபோதும் அதை அசட்டையாக எண்ணாதீங்க. எல்லாருமே என்ன பண்ணுங்க, படிக்கிற பிள்ளைகளானாலும் சரி, வேலை பண்ணுகிறவர்களானாலும் சரி, தயவு செஞ்சு நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால். அதனால தான் ஏன்னா சபையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் பங்கு பெறவில்லை என்றால் நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை. ஏன்னா அந்த சரீரம் இது யாருடைய சரீரம்? தேவனுடைய இயேசப்பாவின் சரீரம். அந்த சரீரத்திலே நீங்கள் பங்கு கொள்ளவில்லை என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் உனக்குள்ளாக வேலை செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. சீஷர்களுடைய கால்களை கழுகும் போது பேதுரு சொல்றாரு, என்னுடைய காலை என்ன பண்ணாதீங்க, கழுகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொன்னார், உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை என்று சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே வேலை செய்ய வேண்டும் என்றால் நீ அவருடைய சபையாகிய சரீரத்திலே பங்கு வைத்தால்தான் அவரில் நீங்க பங்கு பெற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அதில் பங்கு பெறாவிட்டால் அவரிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை. அதனால் நீங்கள் இதில் நினைவில் வைத்து எல்லாரும் பங்கு பெறுங்க. ஜெபத்தில் ஆகட்டும், அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் லீவ் எடுத்து வந்து இதில் பங்கு பெறுவதாகட்டும், கர்த்தருக்கு அன்றைக்கான தேவைகளை கொடுப்பதிலாகட்டும், எல்லாவற்றிலும் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமென். பிறகு நம்மளுக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்கிறது. அதனால் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு இப்பொழுதே எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒன்று சேருங்க. எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பிள்ளைகள் அனைவரும் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளணும். ஒவ்வொரு கேர் செல்லும் ஒவ்வொரு ஸ்கிட்டு கொடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் இன்றையிலிருந்து என்ன பண்ணுங்கள், அதுக்கு பிளான் பண்ணுங்கள், காரியங்களை செய்யுங்க. யாரும் இல்லைன்னு சொல்லாதீங்க, பாடலோடு கூட வந்து நிற்காதீங்க. ஸ்கிட்டிலே பாடலை சேர்த்து பாடுங்கள். இப்படியாக செய்யுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திலே வேலை செய்வதற்காக நீங்கள் உற்சாகப்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வேலை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக அந்த காரியத்தை நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நியூ கமர்ஸ் இப்போ சொல்கிறோமா இல்லையா? அப்புறமாவா? ஓகே. நம்ம செய்திக்கு கடந்து போகலாம். கரங்களை தட்டி பாஸ்டர் ஜோஷுவாவை ஆல்ரெடி இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இன்றைக்கு வேத பகுதி 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். ஓகே, எல்லோரும் எடுத்துட்டிங்களா? ஓகே, சரி. ஸோ இன்றைக்கி நாங்கள் அபிஷேகத்தை பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஆவியானுடைய அபிஷேகம் அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளுக்கு எதுக்காக தேவை? நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க இல்லைங்களா? ரட்சிப்பு உண்டாகுது. அதான பிறகு ஏன் நம்மளுக்கு அபிஷேகம் தேவை? எல்லோரும் அபிஷேகத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் உணர்கிறோம் இல்லைங்களா? ஆனால் ஏன் அபிஷேகம் தேவை? அது இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? இருக்க முடியாதுங்களா? அதர்ஸ் அண்ட் அஸ். ஓகே. ஸோ எதுக்காக அபிஷேகம்? ஓகே.
கர்த்தருடைய ராஜ்யத்தில் வேலை செய்ய, ஊழியத்தை செய்ய அபிஷேகம் வேணும். வளர்றதுக்காக அபிஷேகம் தேவை. ஓகே, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை. ஓகே, அதிசயம் அற்புதங்கள். ஸோ இன்றைக்கி எவ்வளோ பேர் அபிஷேகப்பட்டிருக்கிறோம்? கையை தூக்குங்க. யாரெல்லாம் அபிஷேகப்பட்டிருக்கீங்க கையை தூக்குங்க. தெரியாதவங்க ஓகே, எனக்கு தெரியல ஒன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல விடுங்க. ஆனால் நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கலனாக்கா இப்போ சொன்ன விஷயங்களெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது இல்லைங்களா? ஏன்னா அபிஷேகம் நாங்கள் பெறவில்லை. அதுக்காக தான் எதுக்காக அபிஷேகம், எதுக்காக அது முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1:21 உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஆமென். எதுக்காக அபிஷேகம்? கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள உங்களை ஸ்திரப்படுத்த இந்த அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. எதுக்காக அபிஷேகங்க? முதலாவது எதுக்காகங்க? கர்த்தருக்குள்ள நாங்கள் என்ன பண்ணோங்க? ஸ்திரப்படணும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகம் இல்லாத போது தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க? வழி மாறி போக அந்த சில நேரத்தில் நான் வழி மாறி போகிறோம். ஏன்னா அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ள இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோங்க? அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அது பெற்றுக்கொள்ளும் போது தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க? ஸ்திரமாக நிற்க ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அது தொடர்ந்து வாசிங்க அந்த வசனம். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும். ரெண்டாவது என்னங்க? நம்மளை முத்தரித்து. முதலாவது என்ன பண்ணாருங்க? நம்மளை ஸ்திரப்படுத்துறதுக்காக அபிஷேகம் பண்ணார். நெக்ஸ்ட் ரெண்டாவது என்ன பண்றாருங்க? முத்திரை இடுகிறார். ஹல்லேலூயா. எதுக்காக முத்திரை இல்லைங்களா? முத்திரை ரொம்ப முக்கியமானது. ஆமா இல்லைங்களா? எவ்வளோ பேர் ஆதார் கார்டு இல்லாமல் இங்கே இருக்கிறீங்க? எவ்வளோ பேர் ஆதார் கார்டு இல்லை உங்களுக்கு? உன்னை ஸ்கூல்லேயே சேர்த்துருக்க கூடாது. இல்லை, ஆதார் கார்டு ஸ்கூல்லையும் கேட்குறாங்க இல்லைங்களா? எதுக்காக? ஏன் அந்த ஆதார் கார்டு? என்ன ஆதாரம்? உயிரோடு இருக்கிறேன். எதுக்காக அந்த ஆதாரம்? நாங்கள் இந்த தேசத்தின் சிட்டிசன் இல்லைங்களா? நாங்கள் இந்த நாட்டுக்கு நாங்கள் பிரஜை இல்லைங்களா? அதுக்காக நாங்கள் என்ன பண்ண ஒரு ஆதார் கார்டு இருக்கு இல்லைங்களா? அதே போல் அபிஷேகம் என்னங்க? பரலோகத்தில் பிரஜையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் முத்திரை இடும்போது நாங்கள் என்ன பண்ணோங்க? அந்த இடத்துல நம்மளுக்கு ஆதார் கார்டு ரெடி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க? ஸ்திரப்படுத்துறார். ரெண்டாவது என்ன பண்ணுறாருங்க? முத்திரை இடுகிறார். நெக்ஸ்ட் நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அச்சாரனா உறுதிப்படுத்துறார் இல்லைங்களா? கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க? உறுதிப்படுத்துறார். ஹல்லேலூயா. 3 விஷயங்கள் பண்ணுறாருங்க. ஃபர்ஸ்ட் என்னங்க? ஸ்திரப்படுத்துறார். ரெண்டாவது என்ன பண்ணுறாருங்க? முத்திரிக்கிறார். மூன்றாவது என்ன பண்ணுறாருங்க? அந்த அச்சாரம் வேறு வார்த்தை சொன்னாக்கா, அச்சார்னா நிறைய பேர் ஊறுகாய் பக்கம் போயிடுறாங்க. கன்ஃபர்மேஷன் தமிழில் சொல்லுங்கள். அச்சார் அதான் உறுதிப்படுத்துகிறோம் இல்லைங்களா? 3 விஷயங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 விஷயங்க. அபிஷேகம் எதுக்கு தேவைங்க? ஃபஸ்ட்டு ஸ்திரப்படணும். ரெண்டாவது முத்திரை. மூன்றாவது உறுதி இல்லைங்களா? இது 3 விஷயங்க. நெக்ஸ்ட் டைம் யாருன்னா கேட்டால் எதுக்காக அபிஷேகம் எனக்கு தேவைன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஏன்னா நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், என்ன அதில் என்ன இருக்குது? ஆனால் அபிஷேகத்தில் இந்த 3 விஷயங்கள் கலந்துருக்கு இல்லைங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், நம்மளை முத்திரை இடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் இல்லைங்களா? நம்மளுக்கு ரட்சிப்பு மாத்திரம் இல்லாமல் அதுக்கும் மேலே கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க? நம்மளை பலப்படுத்தி அவரை வழி நடத்துகிறார் இல்லைங்களா? ஹல்லேலூயா. அடுத்ததாகங்க அப்போஸ்தலர் 1:5 ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்.
தொடர்ந்து. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. சாட்சிகளாய். ஆமென். சோ அபிஷேகம் வரும்போது என்னென்ன ஆகுதுங்க? பெலன் அடைகிறோம். நெக்ஸ்ட் நாங்க சாட்சிகளாய் நாங்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. 5 விஷயங்க. என்னங்க? ஃபர்ஸ்ட் என்னங்க? அபிஷேகம் எதுக்கு? ஸ்திரப்படுறதுக்கு. 2வது முத்திரை. 3வது உறுதி. 4வது பெலன் அடைவது. 5வது சாட்சியாக நாங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. இதுக்குன்னு என்ன தேவைங்க? ஆமென். அபிஷேகம் எதுக்காக தேவை? இந்த 5 விஷயத்துக்காகங்க. 5 விரல் வச்சுக்கோங்க. ஒரு விரலுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? ரெடி? ஃபர்ஸ்ட் ஒன் என்னங்க? ஸ்திரம். 2 தேர்ட் உறுதி. 4வது பெலன். 5வது சாட்சிகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. 5 வரலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அபிஷேகம் தேவை இல்லைங்களா? இந்த 2 கரங்களும் தட்டும் போது கர்த்தர் அந்த அபிஷேகத்தை நம்ம மேலே இருக்கிறார் இல்லைங்களா? ஹல்லேலூயா. அதே போல் இந்த அபிஷேகத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் இப்போ தேவைங்களா இல்லைங்களா? தேவை இல்லைங்களா? யாருக்காகங்க? நமக்காக, வேறவங்களுக்காக இல்லை, நமக்காக அபிஷேகம் தேவை. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது நாங்கள் என்ன சொல்கிறோங்க? அபிஷேகத்தில் என்ன பண்ணுங்க? நிரம்பி நீங்கள் ஆராதிங்க. எதுக்காகங்க? ஏன்னா கர்த்தர் உங்களை இன்னும் ஸ்திரப்படுத்துவார், இன்னும் உறுதிப்படுத்துவார், இன்னும் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் நாங்கள் நீங்கள் ஆராதிக்கும் போது நான் அப்படி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆவியில் நிறைந்து நீங்கள் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. இப்போ தான் நான் வந்தேன், கொஞ்சம் டைம் ஆகும், வார்ம்-அப் ஆகும், அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க? காத்தால எழுந்திரிச்சோடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஜெபத்தை இல்லைங்களா? ஜெபித்து, கர்த்தாவே இன்றைக்கி நான் உங்கள் பிரச்சனத்தில் வரேன், நீங்கள் என்னை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் முக்கியமான விஷயத்துங்க சாட்சியாக நாங்கள் இருக்க வேண்டியது இல்லைங்களா? பெஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது ஃபாஸ்டிங் ப்ரேயர் போஸ்டர் இருக்குது, எல்லாருக்கும் அனுப்பிச்சு நீங்கள் முதல் தடவை அனுப்பலாம் இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கணும் இல்லைங்களா? ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த 5 விஷயமும் இதுக்காகத்தான் நம்மளுக்கு அபிஷேகம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக இப்போ இந்த அபிஷேகம் எதுக்காக தேவைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டுங்க, த பர்பஸ் ஆஃப் அனாயிண்டிங். பர்பஸ் தமிழில் என்ன? பர்பஸ், நோக்கம். நோக்கம், அபிஷேகத்துடைய நோக்கம். லூக்காம் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுகுண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகம் எதுக்காக சொல்லுங்க? என்னென்ன விஷயங்க? ஃபர்ஸ்ட் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. நெக்ஸ்ட் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு குணமாக்கவும். 3வது சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும். நெக்ஸ்ட்டுங்க குருடருக்கு பார்வை. அம்மா 5வதுங்க நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும். கடைசியா கர்த்தருடைய வருஷத்தை ஓகே. ஸோ எவ்வளோ விஷயங்க இருக்குங்க? எல்லாரும் சேர்ந்து தானே படித்தோம்.
5 விஷயம் இருக்குங்களா, 6 விஷயம் இருக்குங்களா? 5 விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஹீலிங் ஒரு பக்கம் வருது இல்லைங்களா? ஸோ முதலாவது என்னங்க? ஓகே, யாருங்க தரித்திரம்? கர்த்தரை இல்லைங்களா? ஓ, சுவிசேஷம் இவங்களுக்கு கொண்டித்தானா அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணாங்க. அதனால் நான் இந்த இதை நான் படிக்க மாட்டேன், நான் வர மாட்டேன். ஆனால் தரித்திரம் எப்போங்க? இயேசுவை தெரியாதவர்கள், அறியாதவர்கள் இல்லைங்களா? அவங்கக்கிட்ட நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அபிஷேகம் எதுக்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாருங்க? சுவிசேஷத்தை அறிவிக்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க தான் கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் போனாக்கா என்ன வருங்க? அது உங்களுக்கு தான் தெரியும். அவன் வரல இன்னைக்கு, அதனால் மஜாவே இல்லை, அந்த மாதிரி இருக்கோமா? இல்லை வந்தால் ஏசோவை பற்றி சொல்லுவானே, அவனை கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்களா? எப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமாம் இல்லைங்களா? கர்த்தர் நம்மளுக்கு அபிஷேகம் என்னத்துக்குங்க? முதலாவது நோக்கம் என்னங்க? சுவிசேஷத்தை அறிவிக்க. ஹல்லேலூயா. பேதுரு அப்போஸ்தலர்கள் அபிஷேகம் பெற்றோர்னு என்ன பண்ணாருங்க? சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் இல்லைங்களா? பெஸ்ட் எக்ஸாம்பிள். அபிஷேகம் பெற்றோர்னு என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் பர்பஸ். முதலாவது நோக்கம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. நாங்கள் எங்கே இருந்தாலும் சுவிசேஷத்தை நாங்கள் கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்ல முடியலையா? கர்த்தரை ஜெபிங்க. கர்த்தாவே தைரியத்தின் ஆவியை ஊற்றுங்க. ஆனால் அதை ஊற்றணுன்னாக்கா முதலாவது என்ன பண்ணாங்க? அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Acts chapter 4 verse 13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவனுடைய தைரியத்தை பார்த்து என்ன பண்ணாருங்களா? இல்லை, அவங்க தைரியத்தை பார்த்து என்ன பண்ணாங்களா? அவங்க அப்போ ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுடைய தைரியத்தை பார்த்து என்ன பண்ணாங்களாம்? ஆச்சரியப்படுறாங்க. இன்றைக்கு நம்மளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குங்க இயேசுவை பற்றி பேசுறதுக்கு? நமக்குள்ள அபிஷேகம் இருக்கும்போது நாங்கள் பேசும்போது வேறவங்க ஆச்சரியப்பட அளவுக்கு நாங்கள் பேசணும். கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் பேசும்போது அவங்க ஆச்சரியப்படணும். ஏங்க அபிஷேகம் நோக்கம் என்னங்க? சுவிசேஷத்தை அறிவிக்க. எப்படி அறிவிக்கணும்? அவங்க ஆச்சரியப்படத்தக்க நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஏன்னா தைரியம் அப்படி இருந்துச்சுங்க. கர்த்தர் தைரியத்தை கொடுத்தா, ஆவியானவர் தைரியத்தை கொடுத்தார். ஏசப்பா இறந்துட்ட பிறகு உயிர் தெழுந்து திருப்பியும் அவர் என்ன பண்ணாருங்க? எடுக்கப்பட்டார் இல்லைங்களா? பரலோகத்தை எடுக்கப்பட்டார். அதான பிறகு என்ன பண்ணாங்க? தைரியம் இருந்துச்சுங்களா அவங்களுக்கு வெளியே வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க? இல்லை இல்லைங்களா? ஆனால் ஆவியானவர் வந்த உடனே என்ன ஆச்சுங்க? வந்த செகண்டில் தைரியம் வந்துடுச்சுங்க. ஹல்லேலூயா. 31ஆம் வசனம், அதே அதிகாரத்தில் 31ஆம் வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. அவங்க ஜெபம் பண்ணின போது கூடி இருந்த இடம். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் அபிஷேகத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கும் போது இந்த இடம் அசைக்கப்படணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரின் நோக்கம் என்னங்க? அபிஷேகம் எதுக்காகங்க? நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த இடம் அசைக்கப்படணும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் நம்மளுக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். நாங்கள் ஜெபிக்கும் போது ஒரு தீர்க்கதரிசியான ஒரு சொன்னார், இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால் வான மண்டங்களில் ஸ்டீல் மாதிரி இருக்கான். மேலே ஸ்டீல் மாதிரி எதிரியானவன் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜெபம் ஃபஸ்ட் டேவே போகுது, ஆனால் பதில் வர மாட்டேங்குது. ஏன்னா நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குமா? நாங்கள் ஜெபிக்கிறோம் இல்லைங்களா? ஜாமக்கார ஜெபத்தில் என்ன ஜெபிக்கிறோம்? ஆவியாக, ஜீவனாக, வல்லமையாக, அக்கினியாக. அதுதான் முக்கியமான விஷயம். சமட்டியாக, பட்டயமாக. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அதை ஒடிக்கிறதுக்கு, அதை ஒடிச்சு நாங்கள் நம்மளுடைய ஜெபம் மேலே போகணும்.
ஹalleluya, ஹalleluya. அதுக்காக தான் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. வான மண்டலங்களில் என்ன ஆகுதுன்னு நாங்கள் ஆவிக்கான கண்ணில் நாங்கள் பார்க்கும்போது தெரியும். அவர் சொல்கிறார், நாங்கள் இப்படியாக நாங்கள் ஜெபிக்கும் போது தான் நம்மளுடைய ஜெபம் என்ன பண்ணுதுங்க, மேலே போகுது. இல்லைன்னா என்ன ஆகுதுங்க, அங்கேயே ஸ்டாப் ஆகிடுது. அபிஷேகத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கும் போது இந்த இடம் அசைக்கப்பட்டுச்சுன்னா அங்கே மேலே அசைக்கப்படும். ஹalleluya, ஆமென், ஹalleluya. கர்த்தர் அதுக்கு தாங்க கர்த்தர் இன்றைக்கு நம்மளை சொல்கிறார், நீங்கள் அபிஷேகத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்கணும், வல்லமையோடு கூட நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் தைரியத்தை கொடுத்துருக்குறேன். ஜெபிக்கும் போது நான் தைரியத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கணும். ஜெபிச்ச பிறகு இது ஆகுமோ ஆகாதோ அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, அவிசுவாசத்தில் நாங்கள் ஜெபிக்கக்கூடாது. அந்த இடத்துல நின்று ஆகும், கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார்ன்ற தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் வாயில் கர்த்தர் பேசுவார். ஹalleluya. ஆவியானவர் இடைப்படுவார். அதுக்காகத்தான் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹalleluya. இன்றையிலேருந்து கர்த்தர் எதுக்காக நோக்கம், கர்த்தருடைய அபிஷேகம் கொடுத்திருக்க நோக்கம் என்னங்க, நீங்கள் சுவிசேஷத்தை தைரியமாய் ஆச்சரியப்படத்தக்க நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஹalleluya. ஏன்னா பேதுரு அவங்க எப்படி இருந்தாங்க, பேசுகிற விதம் பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு காரியத்திலும் அவங்க வந்து சொன்னாங்க, இந்த இடத்துல நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் ஜெயிலில் போட்டாங்க. கர்த்தர் அவங்களை வெளியே கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் டே அதே இடத்துல போய் நின்று திருப்பியும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. ஏன்? தைரியம். என்ன ஆகிட போகுது, என்ன மேக்ஸிமம் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ ஒரு பாஸ்டர்கிட்ட நான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் அந்த ஆன்டி கன்வர்ஷன் பில் அந்த டைமில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இது வந்தது நல்லது தான், பாடுகள் வர்றது நல்லது தான், பாஸ்டருக்கு அரெஸ்ட் ஆகிறாங்களா ரொம்ப நல்லது அப்படின்னாரு. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க? பாஸ்டர் இங்கே இருந்தாக்கா வேறு சபையிலே இருப்பாங்க, ஆனால் அரெஸ்ட் ஆனாக்கா புது சபையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹalleluya, ஹalleluya. நார்த் இந்தியாவில் எப்படி ஆகிட்டு இருக்குன்னா, பாஸ்டர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, 2-3 மாதத்தில் அங்கே ஒரு ஜெப கூட்டம் நடக்குது, அநேக பேர் ரட்சிக்கப்படுறாங்க. திருப்பி அந்த பாஸ்டர் எடுத்து இவன் இங்கே இருந்தால் பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி வேறு ஜெயிலில் போடுறாங்க. திருப்பி அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறாரு. 3 மாதத்தில் அங்கே இன்னொரு புது சபை ஸ்டார்ட் ஆகுது. அவங்க போடுற இடத்துலலாம் சபைங்க ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. எங்கே போடணும்னு இவங்களுக்கு தெரியாமல் அவங்க தலை சொரிஞ்சிட்ருக்காங்க. வெளியே அனுப்புனா பிரச்சனை, உள்ளே வச்சாலும் பிரச்சனை, என்ன பண்ணாலும். ஏன்னா தைரியம், கர்த்தர் கொடுத்துருக்க அபிஷேகம், அதனுடைய நோக்கம் சுவிசேஷத்தை அறிவிக்க. ஹalleluya. பாடுகள் உண்டு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ஹalleluya. ஸோ அபிஷேகம் எதுக்காக? சுவிசேஷத்தை அறிவிக்க. ஆமென். முதலாவது. ரெண்டாவது என்னங்க? சுவிசேஷத்தை அறிவிக்க. ரெண்டாவது இருதயம் என்ன பண்ணாங்க, அவங்கள குணமாக்கணும். ஹalleluya. நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணுங்க? ஔஷதமாக இருக்கணும். அப்போ தான் மனம் உடைந்து போகிறவங்களுக்கு அது என்ன, அவங்க குணமாவாங்க. ஹalleluya. ஆற்றுங்க தேற்றுங்க நான் சொல்லியிருக்காங்க, குணமாக்குவீர்கள். ஹalleluya. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அபிஷேகத்தினால நீங்கள் பேசும்போது அது ஔஷதமாக மாறும், அவங்க குணமாவார்கள். ஹalleluya. கர்த்தர் அதுக்காக அபிஷேகத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அநேகர் உங்ககிட்ட வந்து ஏன் பேசுகிறாங்க? உங்ககிட்ட பேசின ஒரு சமாதானமாக இருக்குது. ஹalleluya. உங்களுடைய வார்த்தை அவங்களை என்ன பண்ணுது, குணமாக்குது. அதுக்காக தான் அபிஷேகம் இருக்குது. ஸோ அபிஷேகத்தின் 2ஆம் நோக்கம் என்னங்க? நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குறது. ஹalleluya. யாராவது பிரச்சனையோடு வந்தாக்கா ஐயோ வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்கிறது பதிலாக வாங்க உங்களுக்காகத்தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லணும். ஏன்னா அபிஷேகத்தின் நோக்கம் என்னங்க? அவங்களை குணமாக்க, கர்த்தருக்குள்ளாக வழி நடத்த, பலப்படுத்த. ஹalleluya. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகம் எது கொடுத்துருக்கிறார்? ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, உறுதிப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். அதனுடைய நோக்கம் என்னங்க? வேறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நொறுங்குட இதயத்தை நீங்கள் குணமாக்கணும். ஹalleluya. அவங்கள நீங்கள் பலப்படுத்தணும், அவங்கள நீங்கள் கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுத்தணும், அவங்கள நீங்கள் கர்த்தருக்குள்ளே உறுதியாக்கணும். ஹalleluya. சுவிசேஷத்தை அறிவித்தா மாத்திரம் போதாதுங்க. நெக்ஸ்ட்டு அது கேட்ட உடனே நொறுங்குட இதயங்களாக மாறும்.
அந்த இதயங்களையும் நீங்கள் என்ன பண்ணணும்? குணமாக்கி கர்த்தருக்குள்ளாக கொண்டு வரணும். ஹல்லேலூயா. இரண்டாவது நோக்கம். ஆமென். மூன்றாவது நோக்கம் என்னங்க? சிறைப்பட்டவர்களே, யாராருங்க சிறைப்பட்ட எப்படி நீங்கள் விடுதலை பண்ணுறீங்க? பாவத்திலிருந்து, பாவம், சாபம். ஏசாயா 10 அதிகாரம் 27 வசனம். Isaiah chapter 10 and verse 27. அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன ஆகுங்க? அபிஷேகத்தினால என்ன ஆகுங்க? எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? நுகம் முறிந்து போகும். நுகம் அப்படின்னு சொன்னா யோக், பாரங்கள் இல்லைங்களா? த யோக், நுகங்கள் முறிந்து போகும். எதனாலங்க? அபிஷேகத்தினால. கர்த்தருடைய என்ன நோக்கங்க? நீங்கள் சிறைச்சாலையில் இருக்க அடித்தவங்கள எப்படிங்க நீங்கள் விடுதலை ஆக்க போகிறீங்க? அந்த பாரங்களை உடைக்க போகிறீங்க. நீங்கள் பேசி நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த அபிஷேகத்தினால என்ன பண்ணுங்க? இந்த நுகம் உடையும். அது முறியும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க விடுதலை ஆவாங்க. ஹல்லேலூயா. குணமாக்கணும், விடுதலை ஆக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஹல்லேலூயா. அறிவிக்கணும், குணப்படுத்தணும், விடுதலை ஆக்கணும். எவ்வளோ பெரிய வேலைங்க இல்லைங்களா? அபிஷேகம் இருக்குது, ஆனால் நான் எதுவுமே செய்யாத இருந்தோன்னா அந்த தாளந்தை நாங்கள் மண்ணில் பொதிச்சு வச்ச மாதிரி. ஆமாம் இல்லைங்களா? அந்த அபிஷேகத்தினால நாங்கள் ஒன்றும் வளரவும் முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்கிறாருங்க? நீங்கள் முதலாவது என்னங்க? முதலாவது நோக்கம் என்னங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. ரெண்டாவது என்னங்க? நொறுங்குடைய இருதயத்தை நீங்கள் குணமாக்கணும். மூன்றாவது சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவது. ஹல்லேலூயா. அவங்களையும் அதுக்கப்புறமா குருடர்களை பார்வை. ஆமென். குருடர்களையும் நீங்கள் என்ன பார்வை பிரசித்தப்பட் அப்படின்னா அதான் அது என்னங்க? என்ன பண்ணுது? ஸ்ப்ரெட் பண்ணுறது இல்லைங்களா? பிரசித்தப்படுத்தணும். குருடர்கள் சுகமானாக்கா என்ன ஆச்சுங்க? ஏசப்பா குருடர்கள் எல்லாம் சுகமாக்கினப்போ அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் போய் ஹல்லேலூயா கர்த்தர் உங்கள் மூலியமாக பயன்படுத்தும். அவங்க என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்தவங்க வருவாங்க இல்லைங்களா? ஹல்லேலூயா. உங்கள் அபிஷேகம், இது நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் அபிஷேகம் ஒரு தடவை நீங்கள் அது பயன்படுத்த தொடங்குனீங்களா, கர்த்தர் சொன்னது படி நீங்கள் அந்த நோக்கத்தின் படம் நீங்கள் போனீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அது அலை மாதிரிங்க, அந்த அலை மாதிரி வந்துட்டே இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அலைங்க அப்படியே வந்துட்டே இருக்கும். ஒருத்தர் போய் இன்னொருத்தர் சொல்லி திருப்பி அவங்க வந்துட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த ஊழியம் நிற்காது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒருத்தராக தொட்டுகிட்டே வருவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் எந்த இடத்துல இருக்கிறோமோ அபிஷேகத்தை பயன்படுத்தும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸோ நாங்கள் என்னென்னங்க என்ன பண்ணாங்க? நோக்கம், முதலாவது நோக்கம் என்னங்க? சுவிசேஷத்தை அறிவிக்க. ரெண்டாவது என்னங்க? நொறுங்குடைய இருதயத்தை குணமாக்கணும். மூன்றாவது என்னங்க? சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கணும். அதுக்கப்புறமா குருடர்களை பார்வை அடைய செய்யணும். ஹல்லேலூயா. அடுத்தது என்னங்க? நாலாவது என்னங்க? ஹல்லேலூயா. நொறுங்குண்டவர்களை விடுதலை. The people are oppressed. அதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது இல்லைங்களா? The people who are oppressed. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் Acts chapter 10 verse 37 and 38. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும்
பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றி திரிந்தார். ஹalleluya ஹalleluya. என்னங்க அபிஷேகம் ஏசப்பா மேலே வந்த உடனே என்ன பண்ணாருங்க? 2 விஷயம் செஞ்சார் இல்லைங்களா? ஒன்று நன்மை செய்தார், 2வது என்ன செய்தாருங்க? பிசாசு அதை விரட்டினார், 3வது குணமாக்கினார். 3 விஷயங்கள் செஞ்சார். ஆமாம் இல்லைங்களா? முதலாவது என்ன பண்ணாருங்க? நல்லது செஞ்சார். ஆமாம் இல்லைங்களா? 2வது என்ன பண்ணாருங்க? 3வது ஆமென். என்னுடைய அபிஷேகத்தின் நோக்கம் என்னங்க? நல்லது செய்யணும். அபிஷேகத்தின் நோக்கம் என்னங்க? அடுத்தது நல்லது செய்யணும், பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கினவங்கள 3வது குணப்படுத்தணும். ஹல்லேலூயா. எல்லாம் யோசிக்கிறீங்க, அபிஷேகத்தில் நல்லது செய்யணுமா? இல்லையே, அபிஷேகம் இருந்தப்போ தான் நாங்கள் தவறு என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அதுவும் சொல்கிற விதத்தில் அவங்க மாறணும். ஆமாம் இல்லைங்களா? நல்லது செய்யணும், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை ஆக்கணும், குணமாக்கணும். ஆமென். அபிஷேகம் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் இந்த நோக்கத்தோடு கூட நாங்கள் என்ன பண்ணோங்க? இந்த அபிஷேகத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இல்லைன்னா அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ளே இருக்கும், அங்கேயே போயிடும். எந்த தண்ணி பெட்டருங்க? இது லேக்கில் இருக்க தண்ணி பெட்டருங்களா இல்லை நதி ஓடுற நதி பெட்டருங்களா? இல்லைங்களா? ரிவர் இஸ் பெட்டர் தேன் லேக். ஏன்? ஃப்ரெஷ் வாட்டர் இதில் இருக்கும் இல்லைங்களா? அபிஷேகம் நம்மளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தால் என்ன ஆகுங்க? அல்சூர் லேக் மாதிரி இருப்போம். தூரத்துலேருந்தே தெரிஞ்சிடும், ஓ அல்சூர் லேக் கிட்ட வந்துட்டோம். ஆனால் நதியாக இருக்கும்போது என்ன ஆகுங்க? ஜனங்க எவ்வளோ தூரத்துலேருந்து போய் பார்க்கணுன்னு சொல்லி ட்ராவல் பண்ணி போய் அந்த தண்ணியில் ஆடுவாங்க. ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் வித்தியாசம். அபிஷேகத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்கும்போது என்ன ஆகுங்க? அதிக பேர் வந்து பார்ப்பாங்க. ஏசப்பா இருக்கிற இடத்துலலாம் என்ன ஏசப்பா தேடி போனாருங்களா இல்லை வந்து பார்த்தாங்களா? இல்லைங்க. ஏன்? அபிஷேகம் பயன்படுத்தினார். அவர் இந்த காலத்தில் பயன்படுத்தினார். ஒவ்வொரு நாளும் ஒரு சான்ஸும் விடல அவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அந்த நோக்கத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறார். அதன் பிரகாரம் நாங்கள் செய்யணும். ஹல்லேலூயா. ஸோ இப்போ முதலாவது அபிஷேகம் எதுக்காகங்க? இல்லை, வை அனாயிண்டிங், இது நோக்கம். ஃபஸ்ட்டு ஸ்திரப்படுத்த, எல்லாரும் கையை வச்சுக்கோங்க. ஸ்திரப்படுத்த, 2வது முத்திரை தரிக்க, 3வது உறுதிப்படுத்த, 4வது பலப்பட, 5வது சாட்சியை வாழ. ஓகே, இந்த கை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, பைபிள் கீழே வச்சுருங்க. அடுத்த கை. நெக்ஸ்ட்டு அபிஷேகத்தின் நோக்கம் என்னங்க? சுவிசேஷத்தை அறிவிக்க, நொறுங்குண்ட இருதயத்தை நீங்கள் குணப்படுத்த, சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்க, குருடர்களை பார்வையடை செய்யணும், 4வது நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்க, 5வது கர்த்தருடைய, இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குங்க, கர்த்தருடைய அனுகிரகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? அறிவிக்கணும் இல்லைங்களா? சார் 2 கையும் எவ்வளோ ஆச்சுங்க? 10 விரல் ஆச்சுங்களா? 10 விரல் ஆச்சுங்களா? ஹல்லேலூயா. அபிஷேகம் 10 விரலில் அடங்கி இருக்கு. ஆமாம் இல்லைங்களா? ஸோ ஒன்று எதுக்காக அபிஷேகம், இன்னொன்று அபிஷேகத்தின் நோக்கம். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 கையும் பார்க்கும்போது நீங்கள் என்ன ஞாபகம் வரணுங்க? அபிஷேகம். ஹல்லேலூயா. கை தட்டும் போது இல்லைங்களா? கை தட்டி சந்தோஷமாக ஆராதிக்கும் போது அந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. ஸோ கடைசி முறை 2 கையும் தூக்கிக்கோங்க. ரெடி, ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு எதுக்காக அபிஷேகம்? ஸ்திரப்படுத்த, முத்திரையிட, உறுதிப்படுத்த, பலம் அடைய, சாட்சியாய் நிற்க. அடுத்ததுங்க சுவிசேஷத்தை
நொறுங்குண்ட இருதயத்தை நாங்கள் குணப்படுத்த, மூன்றாவது விடுதலை ஆக்க, குருடர்களை பார்வையடைய செய்ய, நாலாவது நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்க, கடைசியா கர்த்தருடைய ஆமென் ஹல்லேலூயா. ஸோ இந்த 10 வரையிலையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஞாபகத்தை வைத்துக்கொள்ளுங்க. கருணை தட்டி கர்த்தர் நன்றியை சேர்த்தோமா? ஆமென். எல்லோரும் எந்திரிச்சு நாங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வல்லமை இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை அபிஷேகம் கிடைக்கவில்லை என்று சொல்கிறீங்களோ நீங்கள் ஜெபிங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தை பெற்றவங்க இன்றையிலேருந்து கர்த்தர் அந்த 5 விஷயத்தையும் 5 நோக்கத்தையும் உங்கள் மூலியமாக கர்த்தர் என்ன பண்ணாங்க, இன்றையிலேருந்து அது செயல்படணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கலாம். எல்லாம் ரெடிங்களா? ஜெபிக்க பக்கத்தில் இருக்கிறவங்க மறந்துடுங்க. இது உங்களுக்கும் கர்த்தருக்குள்ளே இருக்கிற விஷயம். எல்லாம் ஒரு கண்ணில் மூடி வாயில திறந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கலாம். வாயில திறந்து ஜெபிக்கலாம். கர்த்தாவே நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிங்க. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய அபிஷேகம் கர்த்தாவே இந்த நேரத்தில் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளவில்லையோ, வாஞ்சியாக இருக்கிறார்களோ கர்த்தாவே, இந்த காலை வேளையில் நீ நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கும் கர்த்தாவே. யாரெல்லாம் நீ நிரப்பிருக்கிறீர்களோ கர்த்தாவே, அபிஷேகத்தின் நோக்கத்தை கர்த்தாவே அவன் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தாவே அது வெளிப்படட்டும், செயல்படட்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஜெபிக்கலாம். எல்லோரும் வாய்களை திறந்து, இது உங்களுடைய நேரம், வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆமென். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஆராதிக்கின்றோம் ஐயா. கரம் தட்டி ஆராதிக்கணுமா? ஆராதிங்க. வாயில திறந்து நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. சத்தத்தை உயர்த்தி கர்த்தாவே என்னை நீர் அபிஷேகம் செய்ய கர்த்தாவே, அபிஷேகம் என்னை செய்ய கர்த்தாவே, அபிஷேகம் என்னை செய்ய கர்த்தாவே என்று சொல்லி நன்றி நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கின்றோம். நன்றி தகப்பனே, ஆராதிக்கின்றோம் ஐயா, ஆராதிக்கின்றோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. கர்த்தர் உனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறான். கர்த்தர் உனக்கு பலன் கொடுத்திருக்கிறான். கர்த்தர் உனக்கு கால்களும் கைகளும் கொடுத்திருக்கிறான். கர்த்தர் உன்னை ஆபத்திலிருந்து உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆனால் உன்னை ஆராதிக்க, தேவனை ஆராதிக்க உனக்கு மனசு இல்லையா? தேவனை ஆராதிக்க உனக்கு மனசு இல்லையா? வாய்களை திறந்து ஜெபி, வாய்களை திறந்து ஸ்தோத்திரி. கர்த்தர் உனக்கு ஜீவன் கொடுத்தது காரணமே நீ அவரை ஆராதிக்கணும்னு சொல்லி உன்னை ஆராதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். நன்றி 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 தாபனே. நீர் அநேகர் கர்த்தா, நீர் விடுதலை கொடுத்திருக்கிற கர்த்தாவே, அநேகர் கர்த்தாவே நீர் கர்த்தா பாவத்தின் கட்டிலிருந்து கர்த்தாவே, மரணத்திலிருந்து கர்த்தா விடுதலை கொடுத்திருக்கிற கர்த்தாவே, நன்றி தாபனே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். அபிஷேகத்தினால் இந்த கால வேளையில் கர்த்தாவே நீர் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி ஐயா, நன்றி தாபனே, ஸ்தோத்திரிக்கின்றோம் ஸ்தோத்திரிக்கின்றோம் ஸ்தோத்திரிக்கின்றோம். கரங்களை தட்டி ஆராதிப்போமா? கரங்களை தட்டி ஆராதிப்போமா? வாயிலை திறந்து சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி ஆராதிப்போமா? நன்றி தாபனே, நீர் இடைப்படுவீராக இயேசுப்பா. அபிஷேகத்தினால கர்த்தாவே நெருப்புங்க, அபிஷேகத்தினால நெருப்புங்கப்பா. ஓ ரிகாரதலபா ஷிகேரதலமானிகே, ஓ ரிகாரதலபா ஷிகாரதலகடதலபா ஷிகே. அபிஷேகத்தோடு கர்த்தா நீங்க நெருப்புங்கப்பா, நெருப்புங்கப்பா. அக்கினி ஏறட்டும் அப்பா, அக்கினி ஏறட்டும் அப்பா. சுட்டரிங்க கர்த்தாவே, பாவத்தை சுட்டரிங்க கர்த்தாவே. ஒரு காரதல பாஷிக்கே என்னோட வல்லமை கர்த்தாவே, நீர் கர்த்தாவே இறக்கி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றியை செலுத்துகிறோம். விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றியை செலுத்துகிறோம் ஐயா. நன்றி தாபனே, ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. ஓ ரபா ஷிகேரதல பாஷிகா. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை நீ கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. ஓரபா ஷிகாரதல கடதலபா ஷிகே. நன்றி தாவனே, ஸ்தோத்திரிக்கின்றோம் இயேசுவே, ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. ஓ ரிகாரதல கடதலபா. நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க. உங்களுக்கு வாஞ்சை இருந்தா நீங்க கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. வாஞ்சை இருக்கவங்க கர்த்தரை கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி தாவனே, ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. நீ ஜீவனுள்ள தேவனாக கிருபைக்காக நன்றியை செலுத்துகிறோம் ஐயா. ஜீவனுக்கு கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஓரி காரதல வாஷிக்கே, ஓரி காரதல கடதல வாஷிக்கே. அநேகர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நாங்கள் அபிஷேகத்தில் இருக்கிறோம். கர்த்தர் அது வாந்தி பண்ணி போடுவார் என்று சொல்லுகிறார். நீங்க உற்சாகத்தோடு கூட கர்த்தரை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தாவினை மன்னிங்க என்று சொல்லி, மன்னிங்க என்று சொல்லி இந்த காலை வேளையில ஓரி காரதல கடதல வாஷிக்கா, ஓரி காரதல கடதல பாஷி கேரதல கடதல பாஷிக்க. நன்றி தாபனே, நன்றி தாபனே, ஸ்தோத்திரிக்கின்றோம் ஐயா. நன்றி இயேசுவே, ஆராதிக்கின்றோம் ஐயா, ஆராதிக்கின்றோம்.
நீ பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி, பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி. ஆமென். நன்றி தாபனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீ கர்த்தாவே, நீர் ஆட்கொண்ட கிருபைக்காக நன்றி. மன்னிங்க கர்த்தாவே, மன்னிங்க கர்த்தாவே, மன்னிங்க கர்த்தாவே. கடின இருதயங்களுக்கு தாவே, அது நொறுங்குண்ட இருதயமாக மாற்றுங்க தாவே. இந்த நேரத்தில் கடினமாக இருந்தவங்களுக்கு தான் நீர் மன்னிங்க. நீர் அடைப்படுங்கப்பா, நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கப்பா. வல்லமையினால கர்த்தாவே நீர் அவங்களை நிரப்பி, அபிஷேகத்தினால கர்த்தாவை நிரப்பி அவனை நீர் பயன்படுத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறேன் ஐயா. ஆட்கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஏசப்பா, நன்றி கர்த்தாவே. எல்லா துதி கனம் மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருவோம். சபைக்கு யாராச்சும் முதல் தடவை வந்திருக்கீங்களா? யாராச்சும் வந்திருந்தா எழுந்திரிச்சு நில்லுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராச்சும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களா இந்த வாரத்தில், பிறந்த நாள்? வெட்டிங் ஆனிவர்சரி, திருமண நாள்? யாராச்சும் வெளியூருக்கு போகிறீங்களா இந்த வாரத்தில்? ஓகே, இந்த நேரத்தில் பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்காகவும் நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம். பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்காக எல்லா கரங்களை நீட்டி அவர்களுக்கு நேராக சிஸ்டர் ஐஸ்வர்யாவும் சிஸ்டர் ஜெனிஃபர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கு வந்து அவங்களுக்கு நேராக நம்ம வசனங்களை அனுப்பி ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக நல்ல பிதாவே, ஐயா உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் வருக ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் ஏசப்பா இந்த ஆண்டவரை பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணுகிற ஐயா சிஸ்டர் ஜெனிஃபரையும் ஐஸ்வர்யாக்காக உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாதி கர்த்தனே, ஐயா உம்முடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே, உம்முடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் கர்த்தாவே இந்த பூமியில் ஆண்டவரே ஐயா அணுவும் அசையாது என்று கர்த்தாதி கர்த்தனே நாங்கள் பார்க்கிறோமே ஏசப்பா. இதனுடைய வாழ்க்கையில ஏசப்பா புதியதான ஒரு வருடத்தை நீங்கள் கர்த்தாவே காணும்படியாக அப்பா பலனோடு கூட கர்த்தாவே அப்பா கடந்து வந்த பாதைகளை அவர்கள் திரும்பி பார்க்கும்போது கர்த்தாவே எல்லா கஷ்டங்களிலிருந்தும் எல்லா நஷ்டங்களிலிருந்தும் தேவன் அவர்களை விடுவித்தீர் என்று கர்த்தாவே, நீர் தகப்பனா என்றும் ஜீவித்தீர் என்று கர்த்தாவே அவர்கள் உமக்கு நன்றி செலுத்த நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்பா வருகிற வருஷத்துல ஏசப்பா போன வருஷத்துல கண்ட எந்த விதமான அப்பா அசம்பாவிதங்களையும் கர்த்தாவே காணாதபடிக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பாவுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் என்று கர்த்தாவே அவனுடைய இருதயத்தில் கர்த்தாவே உறுதிப்படுத்துங்க ஐயா. ஜீவன் கொடுத்த தேவன் ஐயா அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தாதி கர்த்தனே அது அந்த அபிஷேகத்தை பயன்படுத்தட்டும் கர்த்தாவே. உதவி செய்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். மெமரி வர்ஸ் டைம். மெமரிஸ் சொல்கிற பசங்களாம் சீக்கிரம் முன்னாடி வரீங்களா? Mary's song of praise. Mary says, my heart praises the Lord. My soul is glad because of God my Savior. He has remembered me, his lowly servant. Yes. From now on, all people will call me happy because of what a great thing the Lord has done for me. His name is holy. From one generation to another, He will show mercy those who honor Him. He has filled the hungry with good things. He has sent the rich away with empty hands.
He kept a promise for our ancestors. Come to help of his servant Israel. He has remembered to show mercy to Abraham and to all his descendants forever. Luke chapter 1 verses 46 to 56. Mary stayed with Elizabeth for 3 days and then went back home. Matthew chapter 26 verses 26 to 30. The Lord's Supper. While they were eating, Jesus took a piece of bread, gave a prayer of thanks, broke it and gave it to his disciples and said, "Take and eat it, this is my body." Then he took a cup, gave thanks to God, gave it to his disciples and said, "Drink this, all of you, this is my blood which seals God's covenant, my blood poured out for many for the forgiveness of sins." Then Jesus said, "I tell you, I will never again drink this wine until I drink the wine with you in my Father's kingdom." Then they all sang a hymn and went to the Mount of Olives. Matthew chapter 26 verses 31 to 35. 26 to Jesus predicts Peter's denial. After that, Jesus went to the Mount of Olives and said, "I tell you, this very night you all will run away." Then he said, God will kill the shepherd and the sheep of the flock and will be scattered. Then Peter spoke up to Jesus and said, "I will never leave you as the rest do." Then Jesus said to Peter, "I tell you, before the cock crows tonight, you will deny me 3 times that you do not know me." Then Peter said, "I will never say that, even if I have to die with you." Then all the other disciples said the same thing. Matthew chapter 26 verses 31 to 35. சங்கீதம் 100. பூமி குடிகளை எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட சங்கீதம் வாருங்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவை நம்மை உண்டாக்கினார், நாம் அவை ஜனங்களும் அவர் மேய்ச்சல் நாடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்கள் துதியோடும் பிரகலாம் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறையாய் இருக்கிறது. ஆமென். Praise the Lord, all of you nation, extol him, all your people. Psalm 117 verse 1. Psalm 118 verse 1. To forgive thanks to him, praise his name for his good. Let Israel say his love enter forever. Let Israel say his love enter forever. Aaron say, let the house of Aaron say his love enter forever. Let others say his love enter forever. Psalm 118 verse 1 to 4. Let everything that has breath praise the Lord. Psalm 150 verse 6. சாட்சியின் சமயம். சாட்சி இருக்கிறவங்க சீக்கிரமாக முன்னாடி வாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தரோட சுத்த கிருபை. கர்த்தர் ஒரு வருடத்தை எனக்கு கூட்டி கொடுத்தார். இம்மட்டுமாய் ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாக நடத்தினார். இன்னும் மேலும் நடத்த அவர் வல்லவர். அதுக்கு கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்னொரு சாட்சி இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு திருமணமாகி ரொம்ப வருடங்களாயும் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்புறம் 6 அபார்ஷன் ஆகிடுச்சு. நான் பார்க்கும் போதெல்லாம் என்னை வந்து எனக்காக ஜெபின்னு கேட்பாங்க. நானும் ரொம்ப வந்து டெய்லி என்னோடய பர்சனல் ப்ரேயரில் விடாமல் நான் அவங்களுக்காக ஜெபித்தேன். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டார். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தைய கர்த்தர் ஆசீர்வதித்திருக்காரு. அதுக்கு கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். நன்றிகள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் மத்தியில் சாட்சியாக நிறுத்திருக்கிறபடினால நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். போன வாரம் திங்கக்கிழமை எங்கள் சின்ன பொண்ணுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஃபுல் அலர்ஜி மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. நான் வேலையில் வந்து பார்த்தா இந்த சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக முகம் ஒரு மாதிரி வீக் ஆகிட்டு அங்கங்கே ரெட்டாக ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ உடனே நான் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் சரி கூட்டின்னு போய் மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க, சரியாச்சு. திரும்ப புதன்கிழமை அதே சைடு ஃபுல்லாக அந்த கண்ணுக்கிட்ட இருந்து இது மட்டும் ஃபுல்லாக வீக்கமாக இருந்துச்சு. தூங்கி எழுந்துச்சி பார்த்தா ஃபுல் முகலாம் வீக்கம். என்ன முகம் இப்படி ஆகிட்டு இருக்குதுன்னா தெரியலம்மான்னு சொன்னான். இப்போ எக்ஸாம் வேறு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது, இதை மாத்திரை கூட சாப்பிட்டு கூட இது அப்படியே திரும்பி அதே மாதிரி இருக்குதுன்ட்டு உடனே பாஸ்டர் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். பாஸ்டர் அம்மா இந்த மாதிரி இருக்குது, சின்ன பிள்ளைக்கு இந்த மாதிரி எக்ஸாம் வேறு இருக்குது, என்ன பண்ணுறதுங்க? சரிம்மா நம்ம ஜெபம் பண்ணலான்ட்டு உடனே பாப்பாக்கிட்ட ஃபோன் கொடுத்தேன். பாஸ்டர் அம்மா அதுக்காக ஜெபம் பண்ணாங்கோ. சமைச்சிட்டு ஸ்கூலுக்கு அன்றைக்கி ஈவினிங் வரத்துக்குள்ளே ஃபுல்லாக கம்மி ஆயிடுச்சு. கத்திருக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ. வேறு யாருக்காச்சும் சாட்சி இருக்குங்களா? எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்கலாமா? நம்ம எல்லாரும் இந்த வேளையில் உங்களுக்கு யாருக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் தேவைகள் உண்டா? கண்டிப்பாக இருக்குதா? ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிட்டு அதுக்காக அந்த தேவையை எப்படி நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நான் பிரசங்கிக்க போகிறதில்ல. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கேளுங்க, கவனமாக கேளுங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் சாப்டர் 1 11th verse. சேனைகளின் கர்த்தாவே, இது அன்னாள் வந்துட்டு தனக்கு பிள்ளை இல்லாத போது தேவனுடைய சந்நிதியிலே போய் ஜெபிக்கிற ஒரு ஜெபமாய் இருக்கிறது. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். என்ன சொன்னாங்க? கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். என்ன சொன்னாங்களா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பொருத்தனை என்ன பண்ணாங்க? செய்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அந்த நாட்களிலே இருளடைந்து இருந்தது அந்த தேசம். ஏலியின் பிள்ளைகள் இருவரும் அந்த கூடார வாசலிலே வேசித்தனம் செய்து கொண்டு திருந்து கொண்டு இருந்தார்கள். அந்த இடமே இருளாய் இருந்தது, அந்த தேசமே இருளாய் இருந்தது. அந்த சமயத்திலே தேவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவையாய் இருந்தது. அன்னாளுக்கு ஒரு பிள்ளை தேவையாக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு ஆள் வேலைக்கு தேவையாக இருந்தது. அதே சமயத்தில் அன்னாளுக்கும் ஒரு தேவை இருந்தது. அன்னாள் கர்த்தருடைய ராஜ்யத்திலே தன்னுடைய தேவையை இணைத்தாள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்திலே தன்னுடைய தேவையை இணைத்தாள். இணைத்த உடனே அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதே சமயத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்திலே வேலை செய்வதற்காக ஒரு சாமுவேலை கர்த்தர் எழுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய ராஜ்யத்திலே அந்த தேவையை இணையுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்திலே விதை, கர்த்தருடைய ராஜ்யத்திலே நீங்கள் அதை இணைத்து நின்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உனக்கும் கொடுப்பார், அவருடைய ராஜ்யத்தையும் கட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுடைய தேவைகளை உடனடியாக சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் இன்றைக்கு தேவை இருக்குதோ கர்த்தாவை பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்க. எந்த காரியமானால் நான் கண்டிப்பாக இந்த காரியத்தை உமக்கென்று நான் செய்வேன், உம்முடைய ராஜ்யத்தில் இணைந்து நான் செய்வேன். ஊழியத்தை இன்றைக்கு எல்லாம் கேட்டீங்க, ஊழியத்தை அபிஷேகம் பெற்று ஊழியத்தை எப்படி செய்வது என்று சொல்லி. கர்த்தருடைய வேலை இல்லைன்னு அலையிறவங்க கர்த்தருடைய ராஜ்ய
ராஜ்யத்தில் அநேக வேகன்சி இருக்குது. நீங்க வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிக்கவே காத்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை கர்த்தருடைய ராஜ்யத்தோடு கூட இன்றைக்கு இணைக்கும் பொழுது, கர்த்தர் ஜெபிக்கும் பொழுது நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட இன்றைக்கு பாரத்தோடு கூட ஜெபிங்க. கர்த்தரிடத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, என்னுடைய பிசினஸ் இப்படியாக இருக்கிறது, அதை சரிப்பட்டு வரும்பொழுது நான் இப்படியாக செய்கிறேன், நான் இதோ ஊழியத்திற்கு வருவேன், நான் சபைக்கு வருவேன், இந்த கேர்சலில் நான் வந்து ஜெபிப்பேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு உங்களைத்தான் தேவைப்படுகிறது. ஒப்பு கொடுங்க. நீங்க வேலை இல்லாமல் இருந்தால், படிப்பு உங்களுக்கு ஏறாமல் இருந்தால், பிரச்சனையாக இருந்தால், உங்கள் வீட்டு முன்பாக எப்பொழுதும் இந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தோடு கூட இணையுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நீங்க ஒப்பு கொடுங்க. பொருத்தனை பண்ணுங்க. தேவனிடத்தில் பொருத்தனை பண்ணுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு செய்தி கேட்டதன்படி அபிஷேகத்தினால் என்னை நிறைங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. கண்டிப்பாக இந்த வேளையில, ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் இதோ அவருடைய ராஜ்யத்திலே உங்களை இணைத்து உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க. இந்த வேளையில அந்த பாடலை நம்ம பாடலாம். ஆமென். கர்த்தாவே, உமக்கு நன்றி. தேவைகளை சந்திங்க கர்த்தாவே. எல்லாரும் பொருத்தனை செய்யட்டும் ஐயா. எல்லாம் தேடுங்க. ஏசப்பாவை தேடுங்க. கர்த்தரோடு கூட பேசுங்க இந்த வேளையில. ஆமென். உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாரும். எல்லாரும் சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் என்னுடைய தேவை இணைக்கிறேன். இன்றைக்கு எனக்கு பதில் தேவை கர்த்தாவே, பதில் தேவை கர்த்தாவே என்று சொல்லுங்க. நாடி வந்தே கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. கண்ணீரோடு கூட கேளுங்க. பதில் தாங்கப்பா. உம்மை தேடி வந்தேன். பொருத்தனை பண்ணுங்க ஏசப்பா கூட. தேவனே, உம்முடைய ராஜ்யத்திலே நான் இறங்கி வேலை செய்வேன், அப்பொழுது இந்த காரியம் எனக்கு நடக்கும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். நாடி வந்தே கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட, சோராது ஜெபித்திட ஜெபாவி வந்தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. உன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் இருக்கிற தலைகளை கர்த்தர் இன்றைக்கு உடைத்து எறியட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். ஜெபாவி வந்தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தலை கேட்டு உம் பாதம் வந்தே என் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. உம்மோடு என்னால் சொல்லுங்க, சொல்லுங்க. உம்மோடு என்னால் உறவாடி உறவாடி என்னுடைய எல்லா ஜெபத்திற்கும் நான் பதில் பெற்றுக் கொள்ள வேண்டும். அபிஷேகத்தினால் நான் நிறைய வேண்டும் என்று சொல்லி. ஆமென். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே.
எடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள். உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. ஜெபவேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களுடைய தேவைகளை இணைங்க. தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களுடைய தேவைகளை இணைங்க. கர்த்தர் இங்கே இறங்கி இருக்கிறார். கர்த்தர் இங்கே இறங்கி இருக்கிறார். கர்த்தர் இங்கே இறங்கி இருக்கிறார். தேவ தூதர்களை எல்லா ஜெப விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஓரி ஹாக்கா ஓஷி அந்தரிய சந்தலோவியா. ஆமென், 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 ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. உமக்கு நன்றி, 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 நன்றி கர்த்தாதி கர்த்தனே. நன்றி ஐயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி உங்களுடைய தேவைகளை கர்த்தருடைய ராஜ்யத்திலே இணையுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திலே இணையுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திலே இணையுங்கள். எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் நீங்கள் பதில் பெற்றுக் கொள்ளுங்கள். பொருத்தனை செய்தவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஓ ரபா 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 பரி சாந்தரிய சாந்தலோமியா அம்மலா ஷலா தரா 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 ரகஷா. ஆமென் கர்த்தாவே, ஆமென் ரட்சகரே. உமக்கு நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய ராஜ்யத்திலே கர்த்தாவே ஆண்டவரே யாரெல்லாம் இணைத்தார்களோ கர்த்தாவே அவருடைய தேவைகளை நீர் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே ஆண்டவரே அவருடைய கர்த்தாவே தேவை கொடுக்க போகிறதற்காக சந்திக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே என் நேரமும் உம்மோடு கூட உறவாட வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஐயா. இந்த நாட்களிலே கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் ஜெபித்து 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 ஜெப வீராங்கனையாக ஒவ்வொருத்தரையும் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஜெபம் மாத்திரம் தான் பரலோகத்தை திறக்கும் கர்த்தாவே. ஆண்டவரே ஜெபம் மாத்திரம் தான் பரலோகத்தை திறக்கும் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. அது திறந்த பிறகு ஐயா அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்டு கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தை இறங்கி இன்றைக்கு செய்தி கேட்டதன்படி தைரியமாய் புறப்பட்டு போய் செய்யட்டும் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. அதற்கான அபிஷேகத்தை இன்றைக்கு ஒவ்வொருத்தர் மேலும் ஊற்றல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஜெபாவியை ஊற்றுங்க ஐயா. ஒவ்வொருத்தருக்கும் ஜெபாவியை ஊற்றுங்க ஐயா. கேளுங்க எல்லாரும். ஜெபாவியும் விண்ணப்பத்தினாவையும் கண்ணீரினாவையும் என் மேல் ஊற்றுங்க கர்த்தாவே, என் மேல் ஊற்றுங்க கர்த்தாவே என்று கேளுங்க. கர்த்தர் கண்டிப்பாக கிட்டுக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபாவி தான் முக்கியமாக தேவையாய் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தரோடு கூட உறவாட முடியும். அவர் உறவாடும் போது அவருடைய திட்டத்தை உன்மேல் வைத்திருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்துவார். அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அவரோடு கூட இணைந்திருப்பதற்காக கர்த்தாவே நான் எப்பொழுதும் உம்மோடு கூட உறவாட வேண்டும். ஜெபாவியை மேல் ஊற்றுங்க என்று சொல்லி ஜெபாவியை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக இன்றைக்கு பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். காத்திருந்து பெற்றுக்கொள், காத்திருந்து பெற்றுக்கொள். நீ இதோ ஜெபித்தாய் அநேக காரியங்களுக்கு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின பிரகாரமாக அவருடைய ராஜ்யத்தில் யாரெல்லாம் முன் வந்து கால் உள்ளே வைத்தார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். அற்புதத்தை காணுங்கள், அவருடைய மகிமையை காணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவே இந்த நாட்களிலே வல்லமையா இந்த சபையிலே இறங்கி இருக்கிறார். இந்த சபையை கர்த்தர் ஒரு ஜெபிக்கிற சபையாக மாற்ற போகிறார். ஜெபிக்கிற சபையாக மாற்ற போகிறார். அபிஷேகத்தினால் நிறைக்க போகிறார். அந்நிய பாஷையின் வரத்தினால் நிறைக்க போகிறார். ஒவ்வொருத்தரும் எடுத்து பயன்படுத்த போகிறார். வானம் உங்களுக்காக திறக்கப்பட்டு இருக்கிறது. வானம் உங்களுக்காக திறக்கப்பட்டு இருக்கிறது. அபிஷேகம் திறக்கப்பட்டு இருக்கிறது. அபிஷேகத்தினால் ஊற்றி உங்களை பலப்படுத்த போகிறார் கர்த்தர். ஆமென். ஓ ரபா 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 பரிசாந்தரிய சாந்தலோமியா அம்பாலா ஷலா தரா 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 ரகஷா. கர்த்தாவே உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்மை கர்த்தாவே ருசித்தவர்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். கேலி செய்கிற பரிகாசனம் செய்கிற மக்களை நீ தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உருமாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் விளையாட்டு அல்ல கர்த்தாவே. ஆண்டவரே அது கர்த்தாவே பரிசுத்தமானது, விலை ஏற பெற்றது கர்த்தாவே. சத்துருவானன் அவர்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிற அந்த பிசாசுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறு என்று நான் கட்டளையிடுகிறேன்.
இனி சபை மக்களுக்குள்ளாக ஒருத்தருக்குள்ளாகும் அசுத்தாவி நிற்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறு என்று நான் கட்டளை எடுக்கிறேன். ஓ ஷக்கலபல ஷக்கரே குரா பிரைசி மாஸ்டர் ரெகராந்தரிய சாந்தலோமியா. பிசாசினால் கட்டப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் அப்பா தேவரே உம்முடைய அபிஷேகத்தினால் அந்த நுகத்தை முறிக்க வேண்டுமாய் செபிக்க இந்த வேளையிலே கர்த்தாவே நீர் முறிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரங்கள் நன்றிகள் கர்த்தாவே. நீர் அப்படியாக ஒவ்வொருத்தரும் இந்த வேளையிலே தொடுகிறதற்காக நன்றி, அவர்களோடு கூட பேசுகிறதற்காக நன்றி, காரியங்களை வாய்க்க செய்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளை நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தனே. தர்மியான வேலையில கர்த்தாவே ஆசிரியருடைய தகப்பனை உமது கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கிறார்கள் ஐயா. கர்த்தாவே இந்த படுக்கையில அந்த மகன் ரட்சிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. சபையாக கர்த்தாவே ஆண்டவரே சங்கீதம் 120வது வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம் கர்த்தாவே. அந்த மகன் ரட்சிக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. நஷ்டப்பட்டு போக கூடாது கர்த்தாவே. அதற்கு அவனிடத்தில் நீர் கணக்கு கேட்பீரையா. அதற்காக அவன் போய் நின்று கர்த்தாவே சுவிசேஷத்தை அறிவித்த கர்த்தாவே கர்த்தாவே தகப்பனை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைக்கு செய்தி கேட்டதின்படி ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தைரியத்தின் ஆவியை அவன் மேல் ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறேன். ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆஷர் எங்க இருந்தாலும் அவன் மேல் ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறேன். உம்முடைய உயிர் தெரிந்த வல்லமை இந்த வேளையில அவனோடு கூட இடைப்படட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன் ஐயா. அந்த கர்த்தாவே அவருடைய தகப்பன் நஷ்டப்பட்டு போக கூடாது ஐயா. நீர் கர்த்தாவே இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை அந்த இடத்துல இறக்கினதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் பெரிய காரியத்தை செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் பெரிய காரியங்களை செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தாவே வந்திருக்கிற எல்லாரும் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி. நாங்கள் தொடர்ந்து ஜாமக்கார ஜெபம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே நாளுக்கு நாள் அந்த நேரங்கள் அதிகரிக்கட்டும் ஐயா. உம்மோடு உறவாடுகிற காரியம் அதிகரிக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் சமயத்தை வைத்து உம்முடைய அபிஷேகத்தை தடுத்து போடாத படைக்க ஐயா. ஆண்டவரே அந்த நேரத்தை அதிகரிக்க ஒவ்வொருத்தருக்குள்ளாக அபிஷேகத்தை நீர் பெருக செய்தல வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. பெருக செய்தல வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. வருகிற நாட்களிலே கர்த்தாவே தொடர்ந்து ஜெபிக்கிற சபையாக இந்த சபையை மாற்றி எடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. பரலோகம் இந்த சபையோடு கூட எப்பொழுது இணைந்து இருக்க வேண்டும் ஐயா. அப்படியாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருத்தரும் அப்படியாக ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி கர்த்தாதி கர்த்தனே. அப்பா தேவனே இன்றைக்கு சபைக்கு வராத ஒவ்வொருத்தரும் உமது கரத்திலே நான் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே பரிதாபத்திற்குரியது ஐயா. கட்டளை மீறி நிற்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்களோடு கூட நீங்க பேசுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கர்த்தாவே உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த வேளையில் அவர்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. யாரெல்லாம் கர்த்தாவே வியாதியோடு கூட படுத்து இருக்கிறார்களோ வர முடியாது படிக்க அவர்களுக்குள்ளாக இப்பொழுது சங்கீதம் 120வது வசனத்தை நாங்கள் சபையாக அனுப்புகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே. ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே சுகமடைந்து வருகிற வாரத்தில் வந்து சாட்சி கொடுத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் கர்த்தாவே. மற்றவர்களை நீர் கர்த்தாவே கணக்கு கேட்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. உமது கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. பொறுப்பேற்றுக் கொண்ட கிருபைக்காக நன்றி ஐயா. எல்லாரும் கர்த்தாவே ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுங்க. நீர் ஆசீர்வதித்து நான் பெற்றுக்கொண்டேன். உம்முடைய ராஜ்யத்தில் என்னுடைய தேவையை இணைத்தேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்திலே என்னுடைய தேவையை இணைத்தேன், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். தேவனும் இதோ அவருக்கென்று ஆட்களை எழுப்பினார் என்று சொல்லுங்க. கர்த்தாவே உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் கர்த்தாவே எல்லாருடைய தேவைகளும் சந்தித்து ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி ஐயா. ரத்த கோட்டைகள் மூடி மறைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஐயா. சத்ருவானும் இனி கர்த்தாவே தொடாத பட்டைக்கு ஐயா. ஆண்டவரே அவர்களுக்கு எதிராக எழுந்திருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் என்று சொல்லி ஆண்டவரே வார்த்தையை அனுப்புகிறேன் ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஐயா. அவர்கள் கர்த்தாவே அவர்களுக்கு ஐயா நீர் கர்த்தாவை கூட நின்று ஆண்டவரே இதோ சேனையின் தூதர்களை கர்த்தாவை வாள் கொண்டு நீர் அனுப்பினதற்காக நன்றி. யுத்தம் செய்வதற்காக ஆண்டவரே உமக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சமாதானத்தோடு கூட எல்லாரும் கடந்து போகட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். நன்றி தாப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வாரத்துக்கு எல்லா தேவையிலும் நீர் சந்தித்த கிருபைக்காக நன்றி. ஒருத்தர் நீர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி கத்தாவே. நீர் கத்தாவே கரம் பிடித்து வழி நடத்தின கிருபைக்காக நன்றி.
எல்லா ஆபத்திலிருந்து கர்த்தாவே நீர் காத்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கும் கர்த்தாவே. வேலை இடத்துல கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க, படிப்பில் நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே, வீடுகளை நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. சமாதானம் சந்தோஷம் கர்த்தாவே நிலைத்து நிற்பதாக கர்த்தாவே. நீர் ஆட்கொண்ட கிருபைக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதானுடைய அன்பும் ஆவியானோட ஐக்கியமும் என்றென்றும் ஒருத்தரோடு கூட இருப்பதாக. ஆமென். Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord as I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Oh, give thanks to the Lord for His good. Oh, give thanks to the Lord, yes I would. Oh, give thanks to the Lord, He's so good. Everlasting is His love. Yes, eternal is His love. Yes, eternal is His love. Hallelujah. Hallelujah. இயேசுவின் ரத்தம், ஜெயம். இயேசுவின் ரத்தம், ஜெயம். இயேசுவின் ரத்தம். ஜெயம். Praise the Lord. God bless you.